தெரியுது தமிழ் கட்சியில் அனைவரும் பதவிக்கு செல்ல தெரியுது. தேசிய மக்கள் சக்திக்கு வெளியடிக்கிறார் கட்சி உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். 2 நிமிடம் மௌன வணக்கத்துடன் மாணவர்களும் சேர்க்கப்படும். குழப்பவாதியம் நினைக்கிறோம். ஒரு சில விஷயங்களை அப்பால போ ஒரு சில சம்பிரதாயங்களை சபையில தொடர்ந்து பின்பற்றி கொள்வார். சட்டத்திலேயும் இல்லை, ஆக்டிலேயும் இல்லை. முதலாவது அமர்வுக்கு எங்களை ஒரு கௌரவ உறுப்பினர்களை வெளியில இருந்து போன முறை மேலதாளத்தோடு அழைச்சி ஆராய்ச்சி எல்லாம் எடுத்தது. இந்த முறை 39 உறுப்பினர்கள், 38 உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர்கள், 7 பேர் தான் பழைய உறுப்பினர்கள். அவர்களுக்கு சபை சம்பிரதாயங்களை நீங்கள் செய்து காட்டி இருக்க வேண்டும். கேட்டால் ஏதோ நிதியை மிச்சம் பிடிக்கிறோம். மேலதாளத்து கொடுக்குற காசு பெரிய காசுல, மாலைக்கு பெரிய காசுல, மாலை எங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த சம்பிரதாயத்தை பின்பற்றவில்லைங்கிறது விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நீங்கள் வந்து பதிலும் கூறியிருக்கிறீர்கள். நிதி வளங்கள் நாங்கள் ஆடம்பரமா எல்லாத்தையும் செய்யாமல் ஓரளவு நாங்கள் சிக்கனமாக நடத்தி கொண்டு போனால் சபையில் ஏற்கனவே எங்களுக்கு நிதி இது சம்பந்தமாக கூடுதலாக ஒதுக்கல. அதனால நாங்கள் இந்த சோட்டி சுற்றி நான் முதல்வராக வந்து ஒரு கிழமையாக இது கேட்கவும் இல்லை. ஏன்னா இது சம்பந்தம் அப்போ அதை தாண்டி இப்போ நீங்களும் இந்த உண்மையான சம்பிரதாய முறையாக நடக்கிற இதுகளுக்கு கொஞ்சம் நாங்கள் ஆடம்பர செலவு நினைக்கிறேன். இதே ஒரு ஆடம்பரம் என்று சொல்லிடுறாரு. எங்களோட வீடுகளில் ஒரு விழாக்கள் நடந்தால் அந்த விழாவுக்கு நாங்கள் வீடு போய் கழிக்காம கரிச்சிலத்தை வச்சு செய்கிறேன் இல்லை. அப்ப அது ஆடம்பரம் இல்லை. கடனுடனே பட்டாவது அதை செய்கிறேன். சபையின் சம்பிரதாயங்களை ஏன் நடத்த இல்லை, அதுக்கு நீங்கள் விளக்கம் சொன்னா இல்ல. சபையின் சம்பிரதாயம் சொல்லிக்காதீங்க. எப்படி காசு இருக்கின்றது பழைய மெம்பர்ஸ் எனக்கு தெரியும். சபையின் சம்பிரதாயங்கள் பழமையா இருக்கு. ஆனால் சட்டத்துல இல்லை. நாங்கள் நினைச்சா அதை செய்யலாம். ஆனால் ஒன்றும் எல்லாத்துக்கும் நிதி ஒரு தேவையில்லாத செலவா போகுன்றதை கருத்துல கொண்டுதான் இப்படியான ஒரு அமர்வை நான் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அது சரி, நீங்க கொடுத்த விளக்கம் தெரியும். இதுக்கு ஒரு பெரிய நிதி போற அந்த ஊசி போற இடம் பார்க்கறது, விளக்க போற இடம் பார்க்கறது இல்லைன்ற மாதிரி சபை நடக்க கூடாது என்பதற்கு இதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் செய்திருக்கலாம் என்றது சகல உறுப்பினர்கள் சார்பாக இந்த ஆதங்கம் கூட ஆதங்கத்தை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் நிதி இதற்கு எல்லாத்துக்கும் நிதியை நாங்கள் சுருக்கமா சிக்கனமா செய்யணும் ஒரு காரணத்தினால்தான் இப்படியான நிகழ்வுகளை தவிர்த்து மக்கள் சிறையாட்ட வந்த நாங்கள் எங்களுக்கு எந்த நேரம் ஒரு ஆடம்பரங்கள் தேவையில்லைன்றதான் நான் நினைச்சுதான் இப்படியான ஒரு இதை ஏற்பாடு செய்யலாம். நம்மளோட ஆடம்பரத்தை நான் வரவேற்கிறேன். நிலையியல் குழுக்கள் தெரிவு கௌரவ உறுப்பினர் விசாரணை கடந்த 18ஆம் தேதி யாழ்ப்பாண மாநகர சபைக்கு வந்து பிரித்தானிய இந்த விவாதம் தொடர்பில் நாங்கள் சபையின் கௌரவ மக்களால் ஆக இப்படியான மாநகர சபைக்கு எரிமல் காலங்களையும் பல உறுப்பினர்கள் தூதுவர்கள் பதிவுகள் வரும்போது அந்த சபை உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் அறிவிக்கின்ற அந்த கட்சியினுடைய நிபந்தனை ஒருத்தருக்காக அந்த ஏதாவது அறிவிப்பு கற்றுக்கிட்ட அவர்களும் அந்த வெட்டாந்து கொள்ளலாம் என்பது என்னுடைய முக்கியமான இரண்டாவது விடயம். மற்றாக மற்றும் விளைவிப்பவர்கள் இவ்வாறு வட்டாரத்தில் உள்ள பகுதிகளுக்கு விசேட குறைமைப்படுத்தி பாப்பை சந்தைகள் மற்றும் எல்லா இடங்களும் ஆகவே அந்த வட்டார எண்ணிக்கை காலங்களில் முதல்வரோ அல்லது பிரதிபலரோ ஒரு 27 வட்டாரத்தில் மாநில உறுப்பினர்கள் எல்லா கட்சிகளுக்கும் இருந்தார். நீங்கள் முதல்வருக்கும் பிரதிபலருக்கும் அதிகாரம் இருக்கின்றன. அந்த வட்டாரங்களுக்கு போவதற்கான தனியான அதிகாரம். ஆகவே அந்த நீங்கள் அந்த பகுதிகளுக்கு போகும்போது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அந்த வட்டார உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு முழு நாங்கள் இந்த வட்டாரத்தில் போகிறோம். கௌரவ உறுப்பினர் விசாரணை நகர்களே நாங்கள் இந்த நீண்ட
வாரன். என்னென்னு சொன்னால் இன்றைய நிலைய குழுக்கள் தெரிவு நடந்தது கூட நீங்கள் கலைக்கிற அந்த விஷயம் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். இது அன்று நான் நீங்கள் திடீரென ஒரு கலை விஷயம் என்னோட கம்ப்ளைண்ட் கிடைச்சது. அப்போ இந்த உறுப்பினர்கள் வந்தவர்கள் அதில் எந்த கட்சி சார்ந்து வேறு கட்சி சார்ந்தோன்னு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். நின்றவே போனால் முதல்வர் அவசர சந்திப்பு வந்திருக்கோம், அந்த இடத்த பார்வையிட சொல்லியிருக்கோம். அந்த கலை விஷயம் மேற்கொள்ளுங்க, இப்படியான ஒரு சுகாதார சீர்கேடு நடக்குதுன்னு சொல்லி அங்குள்ள சூப்பர்வைசரான தகவல் கிடைச்சி நான் என்னுடைய நிர்வாக உத்தியோகத்துடன் சென்றேன். அதில் ஒரு உறுப்பினர்கள் வந்திருக்கலாம். அது தவறாக நான் கருதியெல்லாம் இனிவரும் காலங்களில் இன்றையிலிருந்து நிறைய குழுக்கள் நாங்கள் தெரிவு செய்தால் நீங்கள் சொல்ற மாதிரி நிச்சயமாக நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்வதற்கு தயாராகத்தான் இந்த நிலைய குழுக்கள்லாம் இன்றைக்கு நாங்கள் உங்களோடு ஒரு இணக்கப்பாடோடு கதைத்து வள குழுக்களுக்கும் தடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதில் இல்லை மற்ற நீங்கள் ஒரு விஷயம் கதைத்த நீங்கள் அந்த பிரிட்டிஷ் தூதுவர் வந்து அவர் அந்த ஒரு எங்களுடைய யாழ் மாநில சபைக்கு ஒரு பெண் முதல்வர் வந்ததால் அந்த பெண் முதல்வரை வந்து சந்தித்து ஒரு கிஃப்ட் கொடுக்க வந்தவரை மறுபடி உத்தியோகபூர்வமான கலந்துரையாடல் பிரபலமான சம்பந்த விடயங்கள் சம்பந்தமா அவர் எந்த விதமான இதுக்கும் அவர் வேற இல்லை. அப்ப அதையும் நான் எல்லாருக்கும் அறிவிச்சு கொண்டிக்கே அவர் என்ன மட்டும் சந்திக்க வந்தவரை நான் 44 பேருக்கும் அடிச்சு கொண்டிருக்கேன் அழிக்கலாம். அப்ப இனி வரும் காலங்களில் ஏதாவது மாநில சம்பந்தமான ஒரு முக்கிய விடயங்கள் அது சம்பந்தமான நிறைய கட்சி உறுப்பினர்கள் விசேட ஒரு ஃபங்க்ஷன் வார அவரை நாங்கள் கலந்துரையாட நாங்கள் அழைப்போம். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்வருக்கு ஆளணி காலம் ஏற்கனவே ஒரு 5 பேருக்குள் இருந்தது. நான் 5 பேரை கேட்கவில்லை, குறைந்தது ஒரு 3 பேராவது என்னுடைய தேவைகளுக்கு தேவை. எனவே இந்த 3 பேரையும் இந்த சபை அனுமதியுடன் எடுப்பதற்கு உங்களுடைய சபையின் அனுமதியை நான் இருக்கிறேன். இல்லை ஏற்கனவே நீங்கள் எனக்கு தான் நீங்கள் கௌரவ உறுப்பினர்களே சபைந்த மாண்ட கருதி நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். என்னன்னா ஒரு அது எனக்கு சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க டென்ஷன் ஆகாம எனக்கு சொல்லுங்க. நல்ல படித்தவர்கள் உள்ளவர்கள் சட்டம் இருக்கிறார். நான் இருக்கிறது சொல்லி சொன்னால் ஏற்கனவே வளமையாக 5 பேர் இருந்தவர்கள். நான் 5 பேரையும் இருக்கவில்லை. நான் இருக்கிறது 3 பேர். முதல்வர் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இல்லை, ஏனைய உறுப்பினர்கள் இருக்கிறவர்கள். நான் அவர்கள் நீங்க தனிப்பட்ட கட்டத்தில் நான் இருங்க. அவர் தன்னுடைய தனிப்பட்ட கூட்டத்துக்கு எந்த கருத்து சொல்றதுக்கு நாங்கள் மாறல. இதை நான் நீங்கள் ஏற்கனவே இருந்த உதாரணத்தை காட்டி கேட்கிறீர்கள், கூட இல்லை. ஏற்கனவே சபையில இருந்தது, எல்லா முதல்வர்களும் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த விஷயத்துல அவர் இங்க எடுத்துக்கொண்டால் எந்த கருத்தை நான் சொல்றேன், தங்களுக்கு ஆளணி தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நாளைய காலுக்கு போது அத்தனை உத்தியோகத்தர் இருக்காங்க. உங்களுக்கு 8 மணி இரவு 12 மணி இருக்கும், மேலே குழம்பு போக இருக்கு. நான் சொல்றதுன்னா நீங்கள் எடுப்பது பிழை இல்லை. தாங்கள் ஒரு பெண்மணியாக இருப்பதால் தங்களுக்கு பெண் உதவியாளர்களை மட்டும் கோருமாறு நான் இந்த இடத்தை தெரிவித்து சொல்றேன். ஆண் உறுப்பினர் உங்களுக்கு தேவையாக இருக்காது. ஆணவடியாக என்னது கருத்து, பெண்களையே நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட உதவியாளர்களை நியமிப்பதாக இருந்தால் நான் சம்மதம். நான் பெண் உதவியாளர், நான் பெண் முதல்வர், எனக்கும் ஒரு பாதுகாப்புகள் தேவை. எனவே நான் முழுவதும் நான் பெண்களாக இருக்க முடியாது. கௌரவ உறுப்பினர் ஏனைய உறுப்பினரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். என்னென்று சொல்லிச்சுன்னா ஒரு ஆள் திணிச்சு நீங்கள் தனி ஒரு பெண் உறுப்பினர் மட்டும் வேணுனால் எனக்கு சில வேலைகளில் கூட்டம் நடக்க நேரம் செல்லும். நான் சில வேலையில் ஒரு முதல்வர் முக்கியமான இடங்களுக்கு செல்லி வைக்க நேரங்கள் வந்து வரலாம். அப்போ கட்டாயம் எனக்கு ஒரு பெண்ணும் இருக்கணும், ஆணுதியாளரும் தேவை. எனவே நீங்கள் ஏனைய கௌரவ உறுப்பினர்களுடைய கருத்தையும் நான் உள்வாங்குகிறேன். கௌரவ உறுப்பினர் உங்களுடைய பேர் எனக்கு ஒரு சொல்லுங்க. பீனா தயாவரன் அவர்கள் சொன்ன மாதிரி 2 ஆண் உறுப்பினர்களும் ஒரு பெண் உறுப்பினர்களும் எடுப்பதற்கு சபையின் அங்கீகாரத்தை இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு நீங்கள் கௌரவ உறுப்பினர் தசானன் ஏற்கனவே எங்களோட முன்னாள் முதல்வர் ஜோதிஷரியமா இருக்கிறார். என்னோட கௌரவ உறுப்பினர் அவாவுக்கு தெரியும் எல்லா பாடும் ஒரு பெண் இருந்தால் பெண்ணுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்புகள் தேவை அப்படின்னு சொன்னால் அவாவுக்கு தெரியும். அவவும் இதை கருத்துல உண்டு சம்பந்தமான கருத்துக்களை ஒரு சில கருத்துக்களை வாங்கலாம் என்று நான் கூறுகிறேன். மாற்றுக்கிறது இல்லை. அவர் சொன்ன மாதிரி
மாகாண உறுப்பினர்களையும் உதவியாளர்களையும் முன்னுரிமையாக கொடுக்கலாம். ஆனால் அந்த இதை சபையில பேர் விவரங்களை தந்தால் நாங்கள் அறிந்து அனுமதிக்கிறதுக்கு உதவியாக அது எனக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட என்னன்னு சொன்னா நான் முதல்வர் அனுமதிக்க மாட்டோம் யாருக்கு தெரியாம கௌரவ உறுப்பினர் தர்சானன் அவர்களே முதல்வர் தனக்குரிய ஒரு தனிப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் எடுப்பதை நான் சபைகளில் அறிவிக்கிறேன். நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். நான் எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உதவியாக்கள் தான் நான் எடுக்க வேணும். வரமுறையை அவை எடுப்பேன் இவை எடுப்பேன் நான் நீங்கள் அனுமதி தந்தால் நான் உதவிகளை ஒரு உதவியானவர்களை நான் எடுத்துக்கொள்வேன். அதுக்காக தான் எங்கள் சபையின் அனுமதியை கோரியிருக்கின்றேன். வணக்கத்துக்குரிய முதல்வர்களே, தங்களுடைய கோரிக்கை சாதகமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அனுபவத்தில் இருந்து வந்த ஒரு முடிவாகும். சக உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர் ஆண் உறுப்பினர் என்ற பாகுபாடு காட்டுவது இன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியமானதல்ல. உறுப்பினர்கள் என்ற பதவியில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே முதல்வர் கண்டு சில அதிகாரங்கள் இருக்கின்றது, சபையினுடைய அதிகாரங்களை பெற்று அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு. எனவே அவர் தனக்குரிய ஆட்கள் யாரை விரும்புகின்றாரோ அவரை அந்த தன்னுடைய ஆளணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்பதை நான் முன்மொழிகின்றேன். நன்றி. இதே கௌரவ உறுப்பினர் சினிமா உறுப்பினர் கூட இதே சபையில் ஆரணி நாங்கள் நிறுத்த நிப்பாட்டினா இதே சபையில நிப்பாட்டிட்டு சொல்றதா எங்களுக்கு இந்தியா கவர்மெண்ட் ஸ்டாஃப் பயன்படுத்தி செய்தி கொண்டு நான் அவ்வாறு கூறியதாக ஞாபகம் இல்லை. ஏனென்றால் தேர்தல்கள் மாறி மாறி வருகின்ற போது நாங்கள் 2009 2014 மட்டும் மாநகர சபையை நடாத்திய போது தனிப்பட்ட ஆளுநரை நாங்கள் வைத்திருந்த போது தேர்தல் பிரச்சாரத்தில் இதனை இன்றைய கலைக்கின்ற அந்த கட்சியில ஒரு எங்களுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். எனவே இவ்வாறு செய்வது பிள்ளையன்று. ஆனால் எல்லோருடைய அனுபவத்திலேயும் தெரியும், கடந்து வந்த முதல்வர்கள் தங்களுக்கான ஆளுநை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய கௌரவ முதல்வர் சொல்கின்ற மாதிரி நாளையுடன் அந்த அரசு உத்தியோகருடைய பணிகள் முடிவடைந்துவிடும். உண்மையாக இரவு 11 மணி 12 மணி 1 மணி மட்டும் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு பதவியில் தான் என்னுடைய முதல்வர் இருக்கின்றார். நீங்கள் ஏற்கனவே தேர்தல்களில் எங்களுடைய ஆட்சியை விமர்சித்தபடியால் தான் நாங்கள் அவ்வாறு நடந்திருக்கலாம், அவ்வாறு கூறியிருக்கலாம். ஆனால் முதல்வர் மேலதிக ஆளுநை இல்லாமல் தன்னுடைய நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த முடியாது. கௌரவ உறுப்பினர் யோகேஸ்வரி பட்வராஜன் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். முதல்வருடைய தேவைகளுக்காக 3 பேரை எடுப்பதற்கு சபையின் அனுமதி நிலையியல் குழுக்கள் தெரிவு நிலையியல் குழுக்கள் தெரிவில் நீங்க நியமித்து அனுமதி வந்துட்டு அவங்க சபைக்கு அறிவிக்க யாரை போட்டாங்க அடுத்த சபையில நாங்கள் கட்டாயம் உங்களுடைய கௌரவ உறுப்பினர் தர்சானன் அவர்களே நாங்கள் அடுத்த ஜூலை மாத கூட்டத்துக்கு நான் எனக்குரிய பிரத்தியோகிகளை நான் உங்களுக்கு கட்டாயம் உதவியாளர்கள் இருந்தவரை நான் உங்களுக்கு கட்டாயம் அறிய தருவேன். அது எந்த மாற்று நிலைய குழுக்கள் தெரிவிலே நான் முதல்வராகிய நான் அனைத்து கட்சிகளுடைய முக்கிய பிரதிநிதிகளை கூப்பிட்டு அவர்களோடு கதைத்து ஆலோசித்து முக்கிய 3 குழுக்கள் நிதிக்குழு, மராமத்து குழு, சுகாதார குழு இந்த 3 குழுக்களுக்கும் ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் அநேகமாக பெரும்பான்மை உள்ள ஆசனங்கள் உள்ள கட்சி உள்ள 3 கட்சி இருக்கிறவர்கள் அவர்களை நாங்கள் கூடுதலாக இருக்க உள்வாங்க வேண்டும் 3 குழு சொல்லி அவர்களோடு ஒரு புரிந்துணர்வோடு நான் இப்போ 4-5 நாளாக அவர்களோட கலைச்சு அவர் ஒவ்வொருவரும் தங்களுடைய உறுப்பினர்களை 3 பேர் பெயர் தந்திருக்கணும். அந்த அடிப்படையிலும் மற்றது ஏனைய கட்சிகளாகி எங்களுடைய அந்த டிடிஎன்ஏ சார்பாக கௌரவ உறுப்பினர் தர்சானனோடு இது சம்பந்தமாக கதைச்சினான். என்றால் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்களும் ஒரு ஆளை நாங்கள் இந்த முக்கிய குழுக்களை உருவாங்க வேண்டும் சொல்லி அவரும் தன்னுடைய பெயரை சொன்னார். அதை விட மேலதிகமாக இன்னும் 2 பேரை சொன்னால் நான் இந்த முக்கிய குழுக்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கூடுதலான ஆசனங்களோடு இருக்கிறவர்களுக்கும் 3 இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் மாதிரி அந்த ஆமதிச்சுட்டு தான் நான் இப்போ பாடி என்னுடைய விதமான கதையும் இட்டவரையும் கதைக்கல. அத்தோடு இட்டவரையும் இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு தான் நாங்கள் ஒரு சில கருத்துக்கள் அங்கே நாங்கள் என்னுடைய இதில் இருந்து நாங்கள் கதைத்து நாங்கள் இருந்து மற்றது என்று சொல்லி சொன்னால் இப்போ அதன் அடிப்படையில் நிதி ஏனைய கட்சிகளோடு கதைச்சு மற்றவைகளில் எல்லாரும் நாங்கள் ஏனைய குழுக்கள் இதிலிருந்து விலகிற மிகுதி உறுப்பினர்களை ஏனைய குழுக்களான பெண்
பெண்கள் சுக குழு, கலை கலாச்சார குழு, மற்றது லஞ்ச ஊழல் குழுன்னு சொல்லி இப்படியான முக்கிய குழுக்கள் இருக்கு. அந்த குழுக்களில் நாங்கள் அனைவரையும் உருவாக்குவோம் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அமைவாக உங்களோடு கதைத்ததன் அடிப்படையில் நாங்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் முதலாவதாக நான் நிதிக்குழுவை ஒரு பேரை நான் உருவாக்குகிறேன். அது மனிதமாக நான் உட்பட 5 பேர் இருப்பார்கள், முதல்வர் உட்பட. கௌரவ முதல்வர்கள் அந்த லிஸ்ட் அவருக்கு எல்லாரும் கருவிகளா இருந்து பெரிய உதவியா இருக்கு. அதே காட்சிப்படுத்தினால் நீங்க வாசிக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் இந்த சபையில் பேர்கள் முன்மொழி நாங்கள் பார்த்ததுக்கு பிறகு டீ பிரேக் போற வேண்டாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கட்டும் கௌரவ உறுப்பினர் தர்ஷான் அவர்களே உங்களோட நாங்களெல்லாம் கதைச்சு உங்களோட பாட்டோட வந்து இந்த லிஸ்ட் திரும்ப வந்தாங்க. நான் லிஸ்ட்ல குழப்பே இல்லை, நீங்க அந்த வாசிக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு நாங்கள் இப்ப டீ பிரேக் கிடைக்க வாசிக்கிறீங்க, அதுல பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்ப நீங்கள் கௌரவ முதல்வர்கள் நான் உங்களோட கலைக்கிறேன். வேற யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர்கிட்ட கேள்வி கேட்காம நீங்கள் அப்படி ஒருவர் உண்மையில விமர்சனங்கள் செய்யாம நீங்கள் அனைவருமே கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரும் மக்கள் தான் நீங்க அனுப்பி இருக்கிறேன். அனைவரும் சரிசமமா நடந்து கொண்டு இப்ப நீங்கள் இருக்கிற அந்த லிஸ்டுக்கு நாங்கள் இப்ப ரீபிரேக்கில் நான் உங்களுக்கு சரிசமான லிஸ்ட் உங்கள்கிட்ட தருவேன். நிதிக்குழுவில் தெரிவித்தீர்கள் சாதாரண அறிஞர்களும் இந்த நிதிக்குழுவில் நாங்கள் ஒரு உத்தரவு இருக்கிறோம். அதாவது யோசேரி பத்மராஜா அவர்கள் நிதிக்குழுவில் கடந்த காலங்களிலே இருக்கும்போது இந்த செல்வனிக்காக அதாவது உரிய காசு கட் பண்ணி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க நீங்கள் எவ்வாறு அவ்வாறு தற்சமயம் உறுப்பினர் செய்யறது முதலிய காலமே நீங்கள் அதன் பிற்பாடு கடந்த காலங்களில் நிதிக்குழுவை போட்டு அவா அந்த காசை கட்டாலே போயிட்டா. அதே கருத்தான் நீங்க தோல்வி நாங்கள் இந்த பதவியை ஏற்கின்ற போது இது குழப்பத்திற்காக கூறுகின்ற நாங்கள் இந்த பணத்தை எடுத்து வீட்டில் கொண்டு போனதும் இல்லை. தொழிலாளர்கள் அந்த நேரம் போர் முடிந்து நாங்கள் வந்திருந்த நிலைமையில் தொழிலாளர்களுக்கு அந்த நேரம் டென் வருவாங்க. தொழிலாளர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமையாருக்கு தெரியும். அப்படியே அரசியல் ரீதியாக வேறொரு கதையில கலைக்கலாம். கலைத்தொழிலை நான் சொல்ல வேண்டாம். 100-200 சைக்கிள்களை இந்த தொழிலாளர்கள் எங்களுடைய வேலையை துரிதப்படுத்துவதற்காக கேட்டிருந்தார்கள். அந்த சபை கூடாகத்தான் நாங்கள் அதனை அனுமதி பெற்றிருந்தோம். ஆனால் அந்த 100 சைக்கிளை எங்களுடைய கட்சி செயலாளர் நாயகன் டாக்டர் தேவானந்த அவர்கள் தன்னுடைய கட்சி காப்பிலிருந்து 100 சைக்கிளை உடனடியாக அவர்களுக்கு வழங்கியிருந்தார். வேலை திட்டம் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த தெரியும் போர் முடிந்து வந்த போது என்ன மாதிரியாக யாழ் மாநகர சபையை நாங்கள் பொறுப்படுத்தோம் என்பது இக்கட்டான ஒரு சூழலைத்தான் நாங்கள் பொறுப்படுத்தோம். அப்ப இதுவரை பார்த்துவிட்டு ஏற்கனவே இடம்பெயர்ந்திருந்த தொழிலாளர்கள் திரும்பி எங்களுடன் வந்துட்டு மாநகர சபையில வந்து ஜாயின் பண்ண இந்த கதைகள் அவர்களுக்கு போய் 100 சைக்கிள்கள் மேலதிகமாக தங்களுக்கு தரை சொல்லி உடனடியாக இதுல போராட்டம் ஒன்றை நடத்தினார்கள். இதுல பழைய உத்தியோகர்களுக்கு தெரியும், பழைய உறுப்பினர்களுக்கு தெரியும். அந்த நிலைமையில் நாங்கள் அதனை சபையில் சொல்லி இருந்தோம். இந்த 100 சைக்கிள்களை மேலதிகமாக வேண்டுவதற்கு இதனை அட்வான்ஸ் பண்ணி நாங்கள் இதனை எங்களுடைய செயலாளர் நாயகன் சொன்ன தங்களுடைய கட்சிக்காக இதனை கொடுக்க முடியும். உடனடியாக இல்லை, தொழிலாளர்களுடைய விருப்பங்களை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றும் என்று சொல்லி சபையில் நாங்கள் போடாமல் எதுவுமே செய்யவில்லை. சபையினுடைய அனுமதியுடன் பெண்டிங்கில் நாங்கள் இதனை பே பண்ணுவோம் என்று சொல்லி 5,49,000 அந்த சைக்கிள்களை திரும்பவும் வேண்டி இது நாங்கள் டெண்டர் ப்ரொசீஜர் இல்லை. என்னென்றால் எங்களுடைய சொந்த பணத்தில் கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்த தொழிலாளர்கள் சாட்சியாக பல தொழிலாளர்கள் இங்கு இருக்கின்றார்கள். எனவே அந்த 100ல் 5,49,000 நாங்கள் கிட்டத்தட்ட 3,40,000 பே பண்ணிவிட்டோம். இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக மிகுதியை மிக விரைவாக பே பண்ணுவோம். இது பெரிய விஷயம் அல்ல.
கடந்த காலங்களில் கௌரவ உறுப்பினர் நான் நினைக்கிறேன் இதுல அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி சபையை மாநில கருத்துல கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நான். இது தனிப்பட்ட அரசியல் காரணங்களோட சொல்ற கலைகளுக்காக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். நேரங்களை விரிவுரை செய்யாம சபையை அப்துல் அவர்கள் கௌரவ உறுப்பினர் ஈசன் அவர்களும் நான் சொல்றேன் அஜெண்டாவில் உள்ள விஷயத்தை மட்டும் நோக்க சொல்லுங்க. நீங்கள் கடந்த ஆண்டு ஒரு பேருந்தீங்களான இந்த விஷயம் இங்கே கலைக்கப்பட்டதான கலைக்கப்பட்ட- அவனை காதை கட்ட சொன்னதான ஏன் இந்த வெளிக்காட்டில இதை நீங்கள் இப்ப இந்த அஜெண்டாவில் கொண்டு வரல அவங்க அதுக்காக காரணம் கூறுகிறார். கௌரவ உறுப்பினர் நீங்கள் ஈசன் அவர்களே அதுக்குரிய விளக்கத்தை அவர் தந்துட்டார். அதை பிற்பாடு நாங்கள் ஆராய்வோம். இந்த நிதிக்குழுல இப்படிப்பட்டாங்க போன வந்த விஷயத்துல அப்புறம் இல்ல, காய்ச்சி அப்படிப்பட்ட அவர்கள் அதுக்கு பிறகு அந்த குழு வந்து சபை பெற்றாங்க நாங்க கௌரவ உறுப்பினர் எங்களோட விடியதான் நினைக்கிறாங்க இங்க எவ்வளவு மோசடி எல்லாம் நடந்திருக்கு எல்லாம் வரப்போகுது எல்லாம் பொறுமையா நாங்க காட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வரப்போகுது அது லஞ்ச உலகளோ இங்க லஞ்ச உலக குழுல எல்லாரும் வரப்போகுது கௌரவ உறுப்பினர் ஈசன் அவர்களே இப்ப அவர் தன்னுடைய விளக்கத்தை வெகு தெளிவாக சொல்லியிருக்கிறார். மீதி காசு நம் சபையின் அனுமதி இது சம்பந்தமா நான் பிறகு ஆராய்வோம். அவன் 10,000 விகைக்கு அந்த காசு இந்த கவுண்டர் அதெல்லாம் நாங்கள் பிறகு ஆராய்ந்து அது சம்பந்தமா கௌரவம் தேர்தல் அவர்களே ஒரு நிமிடம் இந்த தயவு செய்து கௌரவ உறுப்பினர் ஈசன் அவர்களே அஜெண்டாவில் உள்ளபடி இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு ஆதரவு வேண்டியிருக்கிறேன். என்னென்றால் கலைக்கிறது ஒரு சந்தர்ப்பம் தாங்க. மக்களால தெரிவு செய்து அடிச்சுட்டு என்ன சேவை செய்யறது இங்க வந்து குழப்பம் சேவை செய்யத்தான் நினைக்கிறேன். இது ஆட்டுக்கு மாட்டு போட்டு குழப்ப கொண்டே இருக்கீங்களே. தயவு செய்து எல்லாம் ஒற்றுமையாக 45 பேருக்கும் மக்களுக்கு சேவை செய்யும் பேருந்து அப்படியான பிரச்சனையை நீங்க போட்டு கொண்டு போய் போய் போடுங்க. என்ன நடுவில் வந்து கொள்ளை இதை வந்து மக்களுக்கு இல்ல தொழிலாளிகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா அது பிள்ளை தொழிலாளிகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா என்ன கொண்டு வருது மக்கள் முதல் உங்களை தெரிவித்து என்னதுக்கு மழை வளம் மேல போகுது லைட் இல்ல வீடு இல்ல ரோட்டு போட இல்ல பேங்க் கட்டணும் அதை தலைங்கப்பா மற்ற கூட பிரச்சனை கௌரவ உறுப்பினர் இளங்க அவர்களே முதல்வரை பார்த்து முதல்வரை பார்த்து கரைங்க ஒரு உறுப்பினர் ஒரு கரைக்க வேணாம் முரண்பாடுகளே வழங்க வேணாம். என்னென்றால் தயவுசெய்து நாங்கள் வந்து தேர்வு செய்வது மக்களுக்கு சரியா தயவுசெய்து குழப்ப வேணும். இந்த சபையை தயவுசெய்து நடந்துங்க. அதற்கு தான் மக்கள் எங்களை இங்கே மக்கள் சபைக்கு தான் வாக்களித்தார்கள். கௌரவ முதல்வர்களை நான் குழப்பது ஒரு சபைக்கு நிறைய கௌரவ முன்னாள் முதல்வர் அவர்கள் தாங்கள் ஏதோ எடுத்து தானம் செய்ததாகவும் அதை தான் விரும்பினால் கட்டுவதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓடிட்டால கட்ட சொல்லி ஓட வந்து தான் கட்டு வந்து கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார். கடிதம் இருக்கிறது நான் சொன்னது சொல்லுங்க. ஆனவழியால அந்த ஓடிட்டால கடிதம் வந்து கட்ட சொல்லி வந்த பிறகு அந்த கடிதத்தின் படி நான் கட்டுவேன் சொல்லி எழுதி கொடுத்த கடிதத்தை வச்சு கொண்டுதான் கேட்கிறோம் ஒழிய ஏதோ தானம் கொடுத்ததாக நாங்கள் கட்டுக்கோ கெஞ்சி கொண்டாடி கொண்டு கால வளர்ந்து இருக்கேன் என்பதை தங்களோட குறிப்பிடவில்லை. நன்றி. அவர் தான் என்ன தேவைக்கு எடுக்க வேண்டது அவர் விளக்கம் தந்திருக்கார். அது விளக்கம் அது ஓகே விஷயம் அவ்வளவு. ஆனா இப்ப சைக்கிள் பாசுக்கு போயிட்டு முடியும். ஆனால் அந்த கடிதம் என்ன இருக்குது நான் காசு கட்ட வேண்டியது கட்டாயம் அதை கட்டுவிக்க வேண்டியது உங்களுக்கு நிர்வாகத்துடைய கடமை. ஆக அவ சொன்ன விளக்கத்தை ஏற்றி அப்படியே விட்டுவிட முடியாது. நீங்கள் உறுதியான ஆக்ஷன் எடுக்க வேண்டும். அடுத்த கூட்டத்தில் நாங்கள் ஆறாலும் அவர் கட்டணு சொல்லியிருக்காங்க. மீதி காசு சொல்றாங்க தெளிவு அவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கா. ஆறு கொடுத்தது சபையின் அனுமதி எடுத்து என்ன செய்யறாங்க தெளிவு தந்திருக்கு. 5 வருஷமும் கட்டணம் சொல்லி அடுத்த 5 வருஷம் இதை நீங்கள் விடக்கூடாது. இந்த சமயத்தில் தாங்கள் ஆட்சி காலத்தில் பெற்றே ஆக வேண்டும். அதுக்கான உறுதிமொழியை தாங்கள் வழங்க வேண்டும். தயாராக உறுதிமொழி அவர் தந்திருக்கிறார். நான் அவர்களை நாங்கள் கட்டுவோம் இறுதி பணத்தை கட்ட வேண்டாம். இந்த நாங்கள் மக்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். நாங்கள் மக்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு சில
புதுசா துவைக்கணும் இதுக்கு கௌரவ நிலைய அன்பான உறுப்பினர் கௌரவ உறுப்பினர்களே, இன்று முதல் அமர்வு உங்களிடம் நாங்கள் மக்கள் சேவைக்காணி முக்கியமான நிலைய குழுக்கள் தெரிவு செய்தால்தான் ஏனைய நாங்கள் மக்கள் அபிவிருத்திகளை செய்யலாம். ஏன் மக்கள் முறை அனுப்பி விட்டார்கள்? சண்டை உங்களை தெரிவு செய்வோம். இந்த பிரச்சனை நீங்கள் சொல்லுகிறீங்க. ஆனா ஒரு கட்ட வேண்டிய காசை விட்டு விட்டு கொண்டிருக்கிறீங்க. எதுக்கு பிடிச்சு வாங்க? சாதாரண மக்கள் தண்ணி கேட்டாடி ஒன்றை உடனே கட்டுறீங்க. அந்த அதோட கட்டியும் போட்டு அதுக்கு வெள்ளாடியும் போட்டு அன்னைக்கு தண்ணி பிரச்சனையே கட்டுறோம். சாதாரண மக்களுக்கு குடிக்கிற தண்ணிக்கு இப்படி செய்வீங்க. ஆனா பெரிய இடங்கள் அப்படியே இருக்கு. அதாவது விடக்கூடாதுன்னு கோரிக்கை. நீங்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் இப்பெல்லாம் இந்த குழுக்களுக்கு வர போறீங்க. நீங்களும் வந்து தனி காரணத்தை காசு அடிக்கிறது அப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க. அதே மாதிரி நீங்களும் எல்லா குழுக்களும் வர போறீங்க. வந்து நான் சம்பந்தமாக குடிக்கிற தண்ணி காசு கட்டுறதுக்கு பிந்தினா போல வெட்டி வந்து தண்ணி எடுக்க எல்லாம் பண்றோம். ஆனா இங்கே நாங்க கௌரவ உறுப்பினருக்கு மாதம் மாதம் ஒரு கொடுப்பட போகுது. அதை கட்டுக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு அது சம்பந்தமாக எனக்கு பேசுவதற்கு ஒரு நிமிடம் டைம் தருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நிரல்படி இன்று முதலாவது கூட்டம் ஆரம்பித்திருக்கின்ற நேரத்தில் இந்த பழைய பிரச்சனைகளை கதைப்பதற்கு காலங்கள் இருக்கின்றன. இன்று இந்த நிகழ்ச்சி நிரலின்படி நாங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் போவதற்கு உதவி செய்வது நல்லம் என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொருத்தரும் தங்களை பற்றி அறிமுகம் வந்து செய்து வைக்கிறது. ஆனால் இப்ப வரவேற்பும் இல்லை. அந்த அறிமுகப்படுத்துறது வந்து ஏதாவது சிக்கல் இருக்குதா? அதை அடுத்து நீங்கள் ஒரு தலைவர் வரைக்கும் அறிமுகப்படுத்தல. பழைய ஆக்கள் 7 பேர் இருக்கணும். மிச்சம் அந்த புது ஆக்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு முதல் வந்து ஒரு சபை அமர்வு ஆரம்பிக்கல ஒவ்வொரு உறுப்பினர்களையும் தங்களை பற்றி தங்களுடைய பெயர் வட்டாரங்கள் இதுகளை பற்றி அறிமுகப்படுத்தின ஒரு சம்பிரதாயபூர்வமான நிகழ்வு கூட நடத்தாமல் நீங்கள் அடுத்தடுத்த பாய்ச்சலுக்கு போய் கொண்டிருக்கிறதா இவ்வளவு சிக்கலுக்கு காரணம். அடுத்தடுத்த பாய்ச்சலுக்கு போகவில்லை. மறுக்க வேண்டிய வேலை வந்து உறுப்பினர்கள் அறிமுகம் வந்து இந்த இதுல கூட உங்களுடைய அஜெண்டாவில கூட அந்த உறுப்பினர்களுடைய அறிமுகம் வந்து குறிப்பிடப்படவில்லை. அப்ப எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறீங்களா? அந்த அறிமுகம் தேவையில்லை. அறிமுகம் சட்டத்துல தேவையில்லை. ஆனா சம்பிரதாயம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. நாங்கள் நேரத்துல கவனத்துல கொண்டு என்னன்னா நாங்கள் சபை பொறுப்படுத்து காலம் நிறைய நாள் ஆயிட்டு இங்க வந்து தேவைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த முக்கியமான குழுக்கள் அனுமதி சபை அனுமதி இல்லாமல் நான் முதல்வரை பொறுப்பெடுத்து செய்ய முடியாத நிலையில் உள்ளதால நாங்கள் என்ன நேரத்தில் அது நிதி வளம் தேவையில்லை ஆடம்பர செலவுக்காண்டி அதை தவிர்த்தோம். இந்த காரணம்னா நேரங்களும் கொஞ்சம் எங்களுக்கு காலம் போய்கொண்டு இருக்கிறபடியா நாங்கள் முக்கிய குழுக்களை தெரிஞ்சு இந்த சரியான முறையிலேருந்து சபையை வழி நடத்தணும் என்பதற்கான என்ன நோக்கம். கவர்மெண்ட் செலுத்தினா நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட பிரதி முதல்வரிலிருந்து தொடர்ந்து கௌரவ பிரதி முதல்வர் தயாளனோடாக ஒவ்வொருவர் நம்பி உங்களுடைய அறிமுகங்களை செய்யலாம். நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த போராட்டத்திற்கு எமது கட்சி சார்பாகவோ அல்லது இந்த மக்களின் பிரதிநிதிகள் சார்பாகவோ எம்மால் அதிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையோடு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த சபையிலே நினைவுபடுத்தி அந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான காரணகர்த்தாக்களாக அதே கட்சி எமது தங்களது கட்சி சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளும் இங்கே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு காரணம் என தெரிவித்திருந்தாலும் இந்த யாழ்ப்பாண மாநகர சபையிலே அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு சார்பாக தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் ஆதரவளித்து கதைத்துக் கொண்டிருப்பது இன்றைய காலகட்டத்தில் எனக்கு வேதனை அளிக்கின்றது. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். கௌரவ உறுப்பினர் குமரதாஸ் அவர்களே, இங்க தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் யாருமே யாருக்கும் சப்போர்ட் பண்ணி கதைக்கு இல்லை. ஒவ்வொருவரும்
தங்கள் கருத்துக்களை வெளி கதைப்பது கருத்து சுதந்திரம். இதுக்கு நாங்கள் யாரும் தடை போடக்கூடாது. நீங்கள் சொல்வதெல்லாம் எங்களுக்கு செம்மணி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதாவது துப்பாக்கியில் தான் நாங்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் சமூகமாக இருந்து எங்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு நாங்களும் தீர்வு தான் போக வேண்டும். ஆனால் இன்றைய நிலை எங்களுக்கு கூட்டம் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாங்கள் வேறு கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணியோ அப்படியோ இந்த கூட்டத்தை நீங்க வேறு வழியில திசை திருப்ப வேண்டாம். நன்றி. கூறியது இந்த நிலைமையில் நிலமக்கள் ஜனநாயக கட்சியோ ஏதோ ஒரு இடம்னு சொல்லி நீங்கள் அந்த இதுல சார்பா நிற்கிறதாக கலைக்கின்ற நிலமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வரலாறும் செம்மணி புதைகுழியில் முதலியாக எத்தனையோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் பங்கு பெற்றி பாராளுமன்றத்தில் இருந்தாலும் நீங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அசோக் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தான் உண்மையாக செம்மணி புதைகுழி சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே முதல் முறையாக அதுக்கு எதிராக இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று கூறியவர். எனவே இது சக உறுப்பினருக்கு சமர்ப்பணம். நம்பி அனைத்து உறுப்பினர்களும் இந்த கவனத்திற்கும் தற்சமயம் அறிமுக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய வட்டாரம் நீங்கள் எந்த கட்சியில் போட்டியிட்டீர்கள், நீங்கள் என்ன உங்களுக்கு மக்களுக்கு செய்ய போறீங்கள் என்ற ஒரு சிறிய ஒரு அறிமுகத்துடன் தயவு செய்து உங்களோட ஊடகம்படி கௌரவ உறுப்பினர்கள் உங்களுடைய அருமையை சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரிஃபைன் ஃபாத்திமா இஸ்லாம். பழைய சோனாதேவி 13ஆம் வட்டாரம் இலங்கை தமிழ் கட்சியோடாக விகிதாசார வேட்பாளராக பங்கேற்றுள்ளேன். அடுத்தது யாழ் மாநகர சபையின் முதலாவது பெண் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் எவருக்குமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பேன் என்று இந்த உயரிய சபைக்கு நான் உறுதியேற்கிறேன். அவர்களே, பிரதிநிதிகள் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, ஆணையாளர்களே, செயலாளர்களே, இருக்கிற உத்தியோகர்களே, பார்வையாளர்களே மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தரமூர்த்தி கவிஞர். தேசிய மக்கள் சக்தி சார்பாக இங்கே மாநகர சபைக்கு தெரிவாகி வருகை வந்திருக்கின்றேன். முதலாவதாக எங்கள் கட்சிக்கு வாக்களித்த 7072 எங்களுடைய வாக்காளர் பெருமக்கள் 7702 வாக்காளர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கௌரவ முதல்வருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், பிரதி முதல்வருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மிக முக்கியமாக மக்கள் மிக பாரிய நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு ஊறு விளைவிக்காத ஊழலற்ற வகையில் இங்கு எடுக்கப்படுகின்ற அத்தனை தீர்மானங்களிலும் நாங்கள் பங்காளர்களாக இருப்போம். அவை மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவதாக கேள்வி கேட்கின்ற பொறுப்பும் எங்களிடம் இருக்கும் என்பதை இந்த சபையிலே தெரியப்படுத்தி ஒருங்கிணைந்த வகையில் எங்களுடைய மாநகர சபையை அடுத்து வரும் காலப்பகுதிகளுக்குள் அடுத்த கட்ட விருத்தியை நோக்கி கொண்டு செல்ல அனைவரும் பாடுபடுவோம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி கௌரவ உறுப்பினர் காவியன் அவர்களே. அனைவருக்கும் நீங்கள் வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி. அடுத்ததாக நிலைய குழுக்களுக்கு நான் ஏற்கனவே பெயர் வாசித்தனால் அதற்கான அடிப்படையில் மீண்டும் அந்த பெயரை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். நிதிக்குழு உறுப்பினர்கள் முதல்வர் கௌரவ வி மதிவதனி, கௌரவர் என் அப்துல்லா, கௌரவ உறுப்பினர் ஜோயஸ்வரி பத்மராஜா, கௌரவ உறுப்பினர் தர்மலிங்கம் தர்ஷானன், கௌரவ உறுப்பினர் நாகலிங்கம் குமரதாசன், கௌரவ உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன். இதற்கு ஒரு ஆண்டு முன்வைத்து வழிபடுகின்றோம். நிதிக்குழு உறுப்பினர்கள் முதல்வரோட 5 பேர் இருக்கிறோம். உறுப்பினர்கள் நியாயமானவையும் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றபடினால் இவற்றை ஏற்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோம். வேறாக அழைவடைந்து விடுவோம். நான் இதனை வழிமொழிகின்றேன். கௌரவ முதல்வர் அவர்களே, அது உறுப்பினர்ல இருக்கிறவரை விட வேறு ஒரு முன்மொழிஞ்சு கௌரவ தான் நான் அப்படி பேசுறபடியா உங்களுடைய
என்ன புள்ளே பன்னிரண்டும் வசீகர். பான வசீகர். தொடர்ந்து மராமத்து குழு தெரிவுகள் நடைபெறும். கௌரவ உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மயூரன், கௌரவ உறுப்பினர் நீக்லா பிள்ளை பிலிப், கௌரவ உறுப்பினர் இளங்கோ, கௌரவ உறுப்பினர் சேது பாவலர் மதிசிகான், கௌரவ உறுப்பினர் கபிலன், கௌரவ உறுப்பினர் துரைராஜா ஈசன். இது ஒரு ஆள் முன்மொழிஞ்சு வழிமொழி இந்த மராமத்து குழு நான் வழிமொழிகிறேன். மராமத்து குழு உறுப்பினருடைய பேர் கௌரவ உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் நாயுடன், கௌரவ உறுப்பினர் நீக்லா பிள்ளை, கௌரவ உறுப்பினர் இளங்கோ, கௌரவ உறுப்பினர் சேது ராவலர் மதுசிகான், கௌரவ உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலன், கௌரவ உறுப்பினர் துரைராஜா ஈசன். குழு தெரிவுகள் இடம்பெறும். அதற்கமைவாக கௌரவ உறுப்பினர் ஸ்ரீரூபன் திவ்யன், கௌரவ உறுப்பினர் ஸ்ரீ ராஜபுலேந்திரன் ஷாரூகன், கௌரவ உறுப்பினர் சுவீகரன் நிஷாந்தன், கௌரவ உறுப்பினர் கிளமென் மார்டின் மேல்சன், கௌரவ உறுப்பினர் கனவு சபை கிருஷ்ணகுமார். இது முன்வழித்து வழிமொழி கொடுக்கிறோம். கோரிக்கையோடு வைக்கிறேன். என்னென்றால் முஸ்லீம் ஏரியா மிகவும் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. கடந்த காலங்களில் அரசியல் குழப்பங்கள் காரணமாக மிகவும் பாதிப்படைந்த ஒரு பிரதேசம். எனவே சுகாதார ரீதியாக அவை முன்னேற்றப்பட வேண்டும் என்பதனால் அந்த சுகாதார குழுவில் சரபுஜனாம் என்பவரை உள்ளடக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து. கௌரவ உறுப்பினர் அவர்களே, தாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி ரெண்டு பிரயோஜனத்தை வழங்கிவிட்டீர்கள். மூன்றாவது பிரயோஜனத்தை அவர்கள் கேட்டபடி இந்த மக்கள் ஜனநாயகத்துக்கு வழங்குவதாக இருந்தால் அதே நியாயத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். அதே போல முஸ்லீம் உறுப்பினர்களை இன ரீதியாக வழங்குவதற்கு நான் எதிர்ப்பில்லை. அதே நேரம் பிஜேபி கட்சியினருக்கு வழங்காமல் தங்கள் கட்சியில் இருந்து அந்த பெண் உறுப்பினர் இருக்கிறார் வாங்கலாம் என்பதை நான் முன்மொழிவாக வைக்கிறவர்களே கேட்கிறேன். இந்த சுகாதாரத்தை முன்னேற்றணும் அதுக்குதான் கொடுக்கணும். இதுல ஒரு முதல்வர் தெரிவில உலகங்கள் ஜனநாயக கட்சி நடந்து கொண்ட விதமும் காங்கிரஸ் கட்சியினுடைய வெளிப்படையான ஒரு ஆதரவை கோரி நாங்கள் ஆதரவு என்பதை கடுமையாக பின்பற்றுகிறவர்கள் இதில் மதிக்கிறவர்கள். இந்த விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் இதனை நாங்கள் கேட்கிறோம். எனவே அந்த நேரம் விமர்சித்தவர்கள் இந்த பதவிக்காக இன்னும் சண்டை கொண்டிருக்கிறார்கள். இதில் இருக்கிற 2-3 பேர் என்னிடம் கூடி தகவல் அனுப்பினார்கள். தானே தெரிய சொல்லி அவருக்கு தெரியும் யாரிடம் தகவல்களை அனுப்பினார்கள். இந்த இதுகள்ல நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு ஆதரவை தந்தினாங்கள். எந்த விதமான இன பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான கட்சி பாகுபாடும் இல்லாமல் இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொண்டுதான் நாங்கள் இந்த நியாயமான கோரிக்கையை கேட்கிறோம். கௌரவ உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது கொண்டு தற்போது முதல்வர் 5 உறுப்பினர்களுடைய பேர் தான் இதில் முன்மொழிந்திருக்கிறது. 6வது கௌரவ உறுப்பினர் சரபராவும் இணைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் ஒரு முஸ்லிம் உறுப்பினராக இந்த வட்டாரத்தை நான் திரும்பவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அந்த பெயர்களை வாசிக்கிறேன். அவர்நாட்டு கொள்ளுங்கள். கௌரவ ஸ்ரீரூபன் திவ்யன், கௌரவ ஸ்ரீ ராஜபுலேந்திரன் ஷாருகன், கௌரவ சுவீகரன் நிஷாந்தன், கௌரவ கிளமென் மார்டின் மேல்சன், கௌரவ கனவு சபை கிருஷ்ணகுமார். இதுல கௌரவ உறுப்பினர் சினிமா சொல்ற தங்களோட கட்சி சார்பா சரத்துள்ளாக கேட்கவில்லை. அதே நியாயத்தை எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்கினீர்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கௌரவ உறுப்பினர் சினிமா சொன்ன விஷயம் விளங்கி இருக்கு. நாங்கள் வெளிப்படையான ஆதரவை கோரினோம். வெளிப்படையாக தாங்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் என்பதை வெளிப்படையாக சொன்னார். நாங்கள் வெளிப்படையாக கேட்டதாக மறைமுகமாக இந்த ஆதரவும் கூறவில்லை. கௌரவ முதல்வர் அவர்களே, நாங்கள் கனகசபை கிருஷ்ணகுமார் கௌரவ உறுப்பினர் கடைசியாக சொன்னது கட்சி அப்படிங்கோ இங்க எல்லாருமே மெம்பர்ஸ் தான் வந்திருக்கிறோம் சொல்லி
அவற்றை கருத்து காத்துல போறதுக்கு இடையில திருப்பி கட்சி பிரேதத்தை நீங்க கொண்டு வரீங்க அது வெளிப்படையாக ஆதரவு வந்தார்கள் சொல்லி அவர்கள் சப்போர்ட் பண்றது இருக்கிற கௌரவ உறுப்பினர் குறிப்பிடுவது உங்களோட உத்தரவுக்கு எதிரானது. நாங்க ஒரு கௌரவ உறுப்பினர்களே சபையினுடைய மாண்பை மதித்து ஒரு உறுப்பினர் கலைக்கும் போது இன்னொரு உறுப்பினர் அவர்கள் புரிஞ்சுட்டு அவர்கள் வாதத்துக்கு எதிராக நிற்கிறார். ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லும் போது அவருடைய கருத்துக்கு வந்துடும். அவர் சொல்லிவிட்டு அவன் தடுப்புறான். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க பெரிய எண்ணிக்கை உள்ள கட்சிகளுக்கு கூடின உறுப்பினர்கள் சிறிய கட்சிகளுக்கு ஒரு உறுப்பினர்கள் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் அதற்கு கலைத்து இவ்விரண்டு ஆக்கினோம். அவர்களுக்கு 2 விளையத்தோம் எங்களுக்கு 2 விளையும். இப்போ நீங்க 3வது விளையத்துவத்தை கொடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அதே நியாயத்தை தாங்கள் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் தாங்கள் முதலாவது அமர்விலேயே ஒரு சிறிய கட்சிகளுக்கு பாகுபாடு வழங்குறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அந்த குற்றச்சாட்டுக்கு தாங்கள் ஆளாக மாட்டீர்கள் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த உறுப்பினர் சண்டை பிடிக்க வேண்டாம். மேலவர்களே இன்னும் குடும்ப உத்தரவு வருகிறதா? அதே மாதிரி எங்களை கட்சி கௌரவ முதல்வர் அவர் தன்னுடைய உரிமையை இன்னொரு உறுப்பினர் உரிமையை இன்னொரு உறுப்பினருக்கு விட்டு கொடுக்கிறார். இந்த தெருவில் சரவணம் என்ற பெயரில் வந்தபடியா அது இவரும் ஒரு ஆளை தெரிவு செய்யுது. ஆகவே அந்த சரவணம் மட்டும் 2 பக்கம் தெரிவுக்கு நாங்கள் விடுவோம். பதவியை தான் வாங்கி என்னோட கௌரவ உறுப்பினர் பதவியை மராமத்து குழுவினருக்கு நீங்க சுகாதார குழுவுக்கு போறதால நாங்கள் விமர்சிக்கிறது. எங்களுக்கு கேட்கப்பட்டதன் அடிப்படையில் 3 உறுப்பினர்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார். மொத்தமாக 45 உறுப்பினர்களில் 6 பேர் தான் ஒரு கமிட்டிக்கு 18 பேர். கிடைக்கப்பட்ட ஆசனங்களின் அடிப்படையில் 13 ஆசனங்களை பெற்ற தமிழரசு கட்சிக்கு 5 பேர். இப்ப கட்சி என்று வந்தபடியே தான் கதைச்சிருக்கோம். அடுத்ததாக வந்த எங்களுடைய இலங்கை தமிழரசு தமிழ் காங்கிரசினுடைய கூட்டணிக்கு 12 ஆசனங்கள் என்கின்ற வகையில் 5 பேர். அடுத்ததாக வந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 4 பேர். மன்னிக்க வேண்டும், தேசிய மக்கள் சக்திக்கு 4 பேர். ஏனென்றால் சரியாக எந்த தசமதான பிரிப்பும் இல்லாமல் 45 பேரில் 10 பேர் இருக்கிறோம். ஆகவே 18 பேருக்கு நாங்கள் 4 பேரை தர வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இருக்கின்ற 2 கட்சிகளும் 2 பேரை தர வேண்டும். இதுதான் 18ஐ சரியாக கொண்டு செல்கின்ற முறை. நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் 3 பேரை இப்பொழுது சுகாதார குழுவில் நீங்கள் 5 பேரை வாசித்த வகையினால் நாங்களும் முஸ்லிம் சகோதரர்களுக்கு வாய்ப்பளித்து எங்களுடைய மஜித் ரொயிஸ் அவர்களை 5வது உறுப்பினராக அங்கு 6வது உறுப்பினராக சேர்ப்பதற்கு உரிய முறைப்படி பரிந்துரை செய்கின்றோம். கௌரவ முதல்வர் அவர்களே, வெளிப்படையாக ஆதரவு தந்ததற்காக நீங்கள் இந்த குழுவில் இடம் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த விடயம் நிதி ஒதுக்கீட்டிலையும் இந்த மாநகர சபையினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் உங்களுக்கு வெளிப்படையாக ஆதரவு தந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்க போகிறீர்களா என்பதை அப்படி நாங்கள் முன்னுரிமை அளிக்கலாம். சகல 45 உறுப்பினர்களுக்கும் சரிசமமாக ஒதுக்கீடுகள் உங்களுக்குரிய சரிசமமான அதிகாரங்கள் அவ்வளவும் கிடையாது. சரிசமமாக ஒதுக்கி போட்டு பிறகு நீங்கள் அவர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக மேலதிகமாக ஒரு உறுப்பினரை ஒரு நியமனத்தை கொடுக்கிறது. கௌரவ உறுப்பினர் ஜோதிசரியமாக ஒரு முஸ்லீம் ஆளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். நீங்கள் அவர்களுக்குரிய ஒதுக்கீட்டுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் அந்த ஒதுக்கீட்டை
செய்யுங்கள். அதை விட மேலதிகமாக அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் கௌரவம் பண்ணணும் என்று சொன்னீங்கன்னா நாளைக்கு நிதி ஒதுக்கீட்டிலையும் அபிவிருத்தியிலையும் அவர்கள் எங்களுக்கு வெளிப்படையாக ஆதரவு தந்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட அவர்களே பிள்ளையான வழியில் சபையை நீங்க போகலாம். இப்ப குழுத்தறிவில ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதான் பிள்ளையான வழியில நீங்கள் இந்த திசையை திருப்பிக்கொண்டு போகலாம். இந்த கூட்டத்தை சகலருக்கு சரிசமமான உரிமைகளும் சகல அதிகாரங்களும் இங்கே இருக்கு. 45 உறுப்பினர்களும் சரிசமம். இது நாங்க என்ன சொல்லி சொன்னா அவைய தங்களுக்கு இன்னொரு வேலை கேட்கிறார்கள். எங்களுக்கு ஆதரவு தந்தவர்கள் கொடுக்கலாமான்றது கொடுக்கலான்றது சபையில நீங்கள் கொண்டு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறீர்கள். அதை நான் உருவாக்கி இருக்கிறேன். நடுவே நீங்கள் பிள்ளையான வழியில இப்படித்தான் நினைக்கிற வேலைகளையும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி பிள்ளையான வழியில கருத்துக்களை கூறார்கள். இந்த கட்சி பேதங்களை கடந்து அந்த சொன்ன மாதிரி பயணிச்சா ஒரு விதமான பிரச்சனைகளும் ஏற்படாம இந்த சபையை கொண்டு போறாங்க. கட்சியின் பெயர்களை சொல்லி நாங்கள் காட்சி கொண்டு போயிருக்கிறது. கட்சி அது முடிஞ்சது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு முதல்வர் தெரிவிக்கிறது. இப்ப எல்லாரும் ஒன்றா பயணிக்க வேண்டிய ஒரு தருணம். இதுல நாங்க அந்த கட்சியின் பெயர்களை உச்சரிப்பதை தவிர்த்து மக்கள் என்ற ஒரு நலன தெளிவாக மைண்ட்ல வச்சு பயணிக்க வேண்டும் என்று நான் முன்னாள் ஒரு மூத்த உறுப்பினர் அதோட மராமத்துக்குள்ள தான் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர் என்ன போடும்போது சரி போடாது உங்களுக்கு அவரே சொல்றாரு நான் அதுல இருந்து பாபு இதை விட நீங்கள் காட்சி நீங்கள் இப்படித்தான் ஒதுக்கீடு செய்ய போறீங்களா இப்படித்தான் மரம் செய்ய போறீங்களான்னு சொல்லி ஒன்றுமே இந்த மரபமா நடக்கிறது. இந்த முதல்வர் ஆதரவும் இல்லை. எங்கட காட்சி இந்த உறுப்பினர்களும் அப்படியான ஒரு வேலைக்கு இங்க விட மணிக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் நான் இதனமா கூறிக்கொள்கிறேன். நானும் எனது கட்சி உறுப்பினர்களும் அப்ப நீங்க சொல்ற அப்படியான அந்த கருத்துக்களை கௌரவ உறுப்பினர் உதயசி சொன்ன கருத்துக்களுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். இந்த இடத்துல ஆணித்தரமா கூறிக்கொள்கிறேன். இதுல என்னுடைய கருத்து எங்களுடைய கௌரவ உறுப்பினர் கபிலன் அவர்களுக்கு நான் கூற வேண்டியுள்ளது. அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் என்ன டிகிரி முடிச்சாரோ நான் வேறு பல்கலைக்கழகத்தில் அவர் என்னத்தை முடிச்சாரோ அதே போன்றுதான் அவருடைய டெசிடேஷனோ என்னவோ எல்லாமே நான் சமம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர் அறிவுள்ளவர். நான் சொல்வது விளக்கம் நினைக்கின்றேன். அவர் கட்சி பேதம் பார்க்க வேண்டாம். அப்படி ரேஷியோ சிஸ்டம் என்றுதான் சொல்லுவேன். அப்படி முதல்வர் தெரிவில அந்த ரேஷியோ சிஸ்டம் பார்த்திருந்தால் அவர் உண்மையாக நடுநிலைமை தான் வைத்திருந்தார். நான் கட்சி பேதம் வந்து வைக்கவில்லை. அந்த நடுநிலைமை வைத்த போது இதுல உறுப்பினர்கள் தெரிகின்ற போது சுகாதார குழுவோ அல்லது நிலையான குழுக்களுக்கு தெரிகின்ற போது எந்த ஒரு ரேஷியோ சிஸ்டம் பார்க்கிற அளவுக்கு மாநகர தேர்தல் ஆணைக்குழு அல்ல. அவர்களுக்கு நாங்கள் உண்மையாக வெளிப்படையாக எத்தனையோ பேர் விமர்சனங்களை தாண்டி வெளிப்படையாக நாங்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறோம். இப்ப நீங்கள் ஒரு முஸ்லீம் இனத்தை நீங்கள் பிரேரிக்கிறீர்கள் என்ற மாற்றுக்கருத்தில்லை. நாங்களும் அதே இனம் என்ற கட்சி சார்ந்துதான் பிரேரிச்சிருக்கிறோம். ஏன் நீங்கள் அதனை மாற்றுகிறேன் அவரே நீங்கள் நல்ல ஒரு சகோதரத்துவமா நீங்கள் அவரை பிரேரிக்கலாம். இதான் எங்களுடைய நிச்சயமாக கௌரவ முதல்வர் அவர்களே, இந்த தேர்தலுக்கு நீங்க நடக்கிற விடயங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை என்ன பொறுத்தவரை அது மேலோட்டமான கருத்து. இங்கு தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தான் தெரிவு நடைபெறும். கொடுக்கப்பட்ட மக்கள் வழங்கிய வாக்குகளின் அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அன்றைக்கு முதல்வர் தெரிவோ பிரதி முதல்வர் தெரிவோ வாக்குகள் வழங்கப்பட்டு தான் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு இப்ப இந்த ஆக்கல்ல யார போடுறது என்ற பிரச்சனை வந்தாலும் கூட நீங்கள் மீள போறது என்னத்துக்கு? வாக்குத்தானே கேட்க போக வேண்டிய தேவை வரும். ஆக இங்கு வாக்கு என்பது முக்கியம். நாங்களும் இன்று வரை கதைத்த பிறகு கதைக்கும் இதுவரையும் நாங்க கேட்கல. நாங்கள் 3 பேரை தான் தந்த. நாங்கள் இந்த கணக்கு எங்களுக்கு முதலும் தெரியும் தானே கௌரவ முதல்வர் அவர்களே. ஆனால் நாங்கள் யோசிச்சது ஏதோ சில கட்சிகளுக்கு இங்க இது கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக சரி எங்களுடைய ஒன்றை நாங்கள் விட்டிருந்த நாங்கள். ஆனா இன்றைக்கு இந்த கட்சி பேதமான கதைகள் தொடங்கப்பட்டது எங்களுடைய கட்சியால் அல்ல. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு சரியாக அமைய வேண்டுமாக இருந்தால் அனைத்துக்கும் பயன்படுத்தியிருந்த அதே பிரதிநிதித்துவ முறையை பயன்படுத்தினால் மத சுகாதார குழுவுக்கு நீங்கள் 5 பேரை தான் சொல்லியிருந்தீங்க. 6வது நபரை சொல்லவில்லை. அந்த இடத்துல நாங்கள் கேட்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொடுக்கப்பட்ட அதே ஒழுங்கமைப்பு அவருடைய பேரை நாங்கள் தர இல்லை. இவர்களுக்கு 3 தரை சொல்லி கேட்டு
இல்லம்மா நாங்கள் அதுல மாற்றம் ஏற்படுத்த வேண்டி வராது. ஏற்கனவே மார்ட்டின் கட்சியில இருக்கிற உறுப்பினர் நான் முடிச்சதை சொல்றேன். மற்றது நீங்கள் இந்த தரை சொல்லைக்குள்ள நான் உங்களுக்கு பகிரங்கமாய் சொன்ன விஷயம், இந்த தெரிவு சபையில தான் நடைபெற வேணும். ஏற்கனவே கூப்பிட்டு நாங்கள் ஒன்றை போடுறது சபை உறுப்பினர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு எல்லாம் வெளிப்படையா கதைச்சு, ஆனா சபையை சுமூகமா கொண்டு போகணுன்றதுக்காக எங்களோட கட்சி சார்பாக நேற்றைய தினம் தான் நாங்க 3 பேரும் உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். உண்மையா நேற்றைய தினமே இந்த கணக்குங்கள்ட்ட இருந்தது. ஆனா இங்கே ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏனையவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆனா இப்ப இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்தந்த கட்சிகளினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு சமானமாக அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பது என்கின்ற வகையில் எங்களுக்கு 4 கிடைத்திருக்க வேண்டும். நாங்கள் 3ஐ கேட்டிருந்தோம். இன்றைக்கு 1 உங்களிடம் இடைவெளியாக இருக்கின்றது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு 4வதாக எங்களினுடைய ஒருவரை, அதுவும் முன்னைய முதல்வர் சொன்னது போல் மத ரீதியாகவும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மஜித் ரோயிஸ் என்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் அவர்களை சுகாதார குழுவுக்கு பரிந்துரை செய்கின்றனர். அதே நல்ல மனது சகைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழி 2 நான் பார்க்கிறேன். அதே நல்ல மனதோட இங்க இந்த கட்சி சார் பங்குகின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அதே நல்ல மனதோட முறையும் சார்ந்து ஒரு இஸ்லாமிய சகோதரரை நாங்கள் பிரேரிக்கிறோம். இங்க நாங்கள் 2 விடயத்தை பார்க்கிறோம். முன்னர் இருந்ததோட கூட இருக்கிறோம். கௌரவ உறுப்பினர் 10 ஆசனங்களை பெற்றிருக்கிறார். அவருடைய 11 ஆசனங்கள் 4 ஆசனங்களை பெற்றார். தமிழ் தேசிய பேரவையில் 12 ஆசனங்கள் ஒவ்வொரு ஆசனங்கள்ட்ட அந்த 3 குழுக்களும் 12 பேரும் முழுக்க நீங்க கேட்க வேண்டியதான். மக்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கீங்க. நாங்க இப்படியே கூட்டம் நடத்த மாட்டீங்க, எதிர்கால காலங்களில் கூட்டம் நடத்த மாட்டேன் வராது. இந்த கூட்டத்தை மக்கள் சேவைக்காக வேண்டாம். நீங்க பண்ண வேண்டாம், அவரை கொடுத்து கொள்ளும் சண்டை பிடிக்காமல் ஒற்றுமையாக நடத்தும். எங்களுடைய உறுப்பினர் இளங்கூருக்கு மாதிரி நாங்கள் அதை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதே கோரிக்கையை தான் கௌரவ முதல்வர் நான் சொல்லுறேன். முழுமையை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தயாராகவே இருக்கிறோம். ஒரு 3 குழுவில் நீங்கள் ஒருவரும் பங்கு பெற்றீங்க. பங்கு பெற்ற இல்லை. இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தா கடைசி முடிவாக இருக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் நாங்கள் இந்த 2க்கும் போட்டோம். அவையில் எக்ஸ்ட்ரா பிரச்சனையை கிளப்பி போட்டு பிரச்சனையை இன்னொரு தலையில கட்டுறது இருக்க முடியாத முதல்வர்களே, அவர்களுக்கு வழங்கும் அதே நீதி நியாயம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நாம் தேர்தலும் பெற்றாங்கள பதவியை மறுக்கணும் எந்த ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் மனப்பூர்வமாக இளவரசர் ஜனநாயகம் கட்சி கொள்கின்றோம். எந்த குழுக்களிலும் நாங்கள் பங்கு பெற்ற விரும்பவில்லை. கௌரவ முதல்வர் அவர்களே, நாங்கள் இதுக்கு மதிப்பளித்து எங்களுக்கே உரித்தான விடயத்தை நாங்கள் அந்த ஒருவரை நீங்க வேற ஒருவரை கொடுக்கறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்களோட சபைக்கு முறையையும் சரியையும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன நாங்கள் ஒரு பிள்ளையான அல்லது ஏன்னா நான் வந்து இங்க கதைக்கிறது எங்களுக்கு வாக்களித்த 7702 மக்களை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் இந்த கணக்கின்படி எங்களுக்கு வர வேண்டியது தான் கேட்டு நாங்கள். ஆனா நாங்கள் எங்களோட தேசிய மக்கள் சக்தியினுடைய 10 உறுப்பினர்களும் சேர்ந்து என்ன சொல்றோம் என்றால், எங்களினுடைய சகோதரர் அவர்களை நியமிக்க சொன்னதிலிருந்து நாங்கள் விலகிறோம். நீங்கள் வேணும்னா அந்த இடத்துக்கு வேற யாரும் போடுறோம். கபிலனின் இந்த அறிவித்தலுக்கு நான் தலைவணங்குகிறேன்.
சுகாதார குழு கௌரவ உறுப்பினர் ஸ்ரீரூபன் விவியன், கௌரவ உறுப்பினர் ஸ்ரீ ராஜபுரேந்திரன் சாரூபன், கௌரவ ஸ்ரீகரன் நிசாந்தன், கௌரவ உறுப்பினர் கிளமெண்ட் மார்டின் நெல்சன், கௌரவ உறுப்பினர் கனசபை கிருஷ்ணகுமார். இப்ப யார் ஒரு ஆளை போட்டது நீங்கள் இதுல எல்லா கட்சிகளுக்கும் பிரயத்னம் இருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு பிரயத்னம் கௌரவ உதயசூரி அவர்களை முன்மொழிகிறேன். கௌரவ முதல்வர்களே மன்னிக்கவும். இப்போ நடந்த விவாதத்தின் படி ஒரு பெருசாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கதைப்பது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எனவே என்ன பாராளுமன்ற நியமித்ததற்கு என்று நன்றிகள். அதை நான் வாபஸ் பெற்று அதுக்கு பதிலாக முஸ்லீம் என்னுடைய பேர் கிளமெண்ட் மார்டின் நெல்சன் அவருக்கு கொடுப்பதற்கு நான் சம்மதிக்கிறேன். நன்றி. கௌரவ உறுப்பினர் கிளமெண்ட் மார்டின் நெல்சன் அவர்களே, முதல்வர் அவர்களே, எல்லாருக்கும் இப்போது சரியான பிரயத்தனம் அல்லது இன ரீதியான பிரயத்தனம் வழங்கப்பட்டுள்ளதா? எங்களுக்கு அந்த பிரயத்தனத்தை உதயசூரி அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர் முதல்வர் அவர்களே, நாங்கள் நியாயப்படிதான் நடக்கிறோம். நாங்கள் அந்த பேர் சரபுலனாமை சரபுல்லா மற்ற முஸ்லிம் சகோதரர்களுக்கு நீங்க உறுப்பினர் தான் சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். அந்த குழுக்களின் உறுப்பினர்களை நீங்கள் திருப்பி வாசி விடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். திவ்யன் சுகாதார குழு பேரில் சுவாசிக்கிறேன் ஆரம்பம். அடுத்ததாக கௌரவ உறுப்பினர் ஸ்ரீ ராஜபுரேந்திரன் திவ்யன், கௌரவ உறுப்பினர் சுபீகரன் நிசாந்தன், கௌரவ உறுப்பினர் கிளமெண்ட் மார்டின் நெல்சன் தான் இப்ப பாவஸ் ஆகிறேன். மஜித் ரோய்ஸ் இன்னொரு ஆளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இடையில பேசுவோம். மஜித் ரோய்ஸை போட்டிருக்கு. அடுத்தது கௌரவ உறுப்பினர் கனசபை கிருஷ்ணகுமாரும் அவை ஒரு ஆள் கொடுக்கத்தான எங்களோட காங்கிரஸ் சாரி அக்கியமக்கள் சக்தியின் பேர் ஒரு ஆள் இருக்கு. கௌரவ கனசபை கிருஷ்ணகுமார் ஐக்கிய மக்கள் சக்தி தானே. சரத்துல் அவர் ஏற்கனவே இருக்கிறதால முஸ்லீம்களை தான் கொடுத்துட்டதால உதயசூரி அவர்களை இந்த குழுவில் இல்லையே. எல்லா கட்சிக்கும் கொடுத்தீங்கன்னா இந்த குழுவில் இருக்கிற கட்சிக்கு அது எந்த குழுவிலும் எல்லாருக்கும் கொடுத்துதானே இருக்கு. அவைக்கு கொடுத்து இப்ப திருப்பி சரபுல்ல நாம் கௌரவ உறுப்பினர் அவங்க இருக்கிறார். ஏற்கனவே 2 உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க, நாங்கள் 2 உறுப்பினர் வச்சிருக்கோம். அவைக்கு கொடுத்த நியாயத்தை கொடுப்போம். கௌரவ முதல்வர்களே, நீங்களே பேரை வாங்கி வந்து கட்சியிலே உணர்ந்து வாசிப்பாங்க. எல்லா கட்சிக்கும் பிரயத்தனம் இருக்கிறது. எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரயத்தனம் இந்த குழுவில் இல்லை. அதைத்தான் நான் கேட்கிறேன். மதிப்புக்குரிய கபிலன் அவர்கள் கூறியது என்னென்றால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம். கட்சியின் அடிப்படையில் நீங்கள் ஆசனம் கொடுக்கிறதா எங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது 4. நாங்க 3 தந்து நாங்கள் இப்ப 4வதா வந்து எங்களுக்குரியதை கேட்டு நாங்கள் அதை தெரியப்படுத்தியிருந்த நாங்கள் சபைக்கு நாங்கள் அடிப்படையில் எங்களுக்கு தாங்க தெரியப்படுத்தியிருந்த நாங்கள் மேலான சபை சரியான வகையில முடிவெடுக்க வேண்டும். ஆனா இங்க நடக்கிற குழப்பங்கள் காரணமாக எங்களுக்குரிய அந்த உரிமையையும் வந்து நாங்கள் என்ன செய்யறோம். இப்ப சரி 4வதுங்களுக்கு வேண்டாம் விட்டு தருகிறோம். அதை யாருக்கு வேணும்னாலும் நீங்க கொடுங்க. அதே நேரம் இந்த சபையிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, ஒரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதனால எங்களுடைய கௌரவ நெல்சன் தோழர் அவர்கள் தானாகவே தன்னுடைய பதவியை அந்த தெரிவை
மீள பெற்றுக்கொண்டு எங்களுடைய இன்னொரு சாமிய சகோதரருக்கு அதை கொடுத்திருக்கிறோம். இப்ப அந்த கொடுத்திருக்கிறோம், நாங்க கொடுத்துட்டோம். மஜித் ரோயிஸ் என்பவர் ஒரு சாமிய சகோதரர். இப்ப நாங்கள் இந்த பிரச்சனைக்கு வரையில தான் சொல்லி போறோம். இந்த எங்களோட 4வது நீங்க வேணாம யாருக்கு மூன்றாவது வாய்ப்பு. அதே மாதிரி எங்களுக்கு மூன்றாவது வாய்ப்பு நான் கேட்கிறேன். நான் கேட்கறதுல பிள்ளைகளுக்கு தான் சொல்லுங்க, அதை விட்டு போறோம். கௌரவ முதல்வர்களே, கட்சி சார்பில் பேசுவதை நிறுத்திக் கொண்டு அனைவருமே மக்கள் நிலையில் பேசுமாறு. உண்மையில வெளியோட விட்டு கொள்ள போனவங்களோட இன்னும் ஒரு இஸ்லாம் சகோதரருக்கு கொடுக்கலாம்னு நான் முதல்ல ஒரு அன்பா உங்களுடைய அன்புக்கு நன்றி. இஸ்லாம் சகோதரருக்கு வழங்கப்பட்டு விட்டது. அது அது தமிழ்ல ரெண்டு இஸ்லாம் சகோதரர் சொல்லி ஏதாவது சட்டம் இருக்கா? வட்டாரம் வேற வேற வட்டாரம் வேற வட்டாரம் வேற அவற்றை இளமகள் ஜனநாயக கட்சியின் செய்து நீங்கள் 2 முஸ்லிம் உறுப்பினர்களுக்கு வழங்க போறோம்னு சொல்லி என்ன அடிப்படையில் முடிவெடுத்தீங்கன்னு எனக்கு சொல்லி போட்டு அப்படி சொன்னால் 3வது உறுப்பினர்களை வழங்குவது போல எங்களுக்கு இந்த முக்கிய குழுவில் 3வது உறுப்பினரை வழங்கி தாங்கள் நியாயத்தை நிலைநாட்டி எல்லாருக்கும் சரிசமமாக நிரூபிப்பீர்களா? கௌரவ உறுப்பினர் தர்சாமி அவர்களே, நீங்கள் சபையை ஒரு பிள்ளையான வகையில் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், குழப்பத்திடவில்லை, வளராயில்லை. இபிடிபி கட்சியினருக்கு வழங்கும் 3வது சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்குங்கள். நாங்கள் எங்களுக்கு குறைந்தவர்கள் என்றால் நான் கேட்கிறேன். இது தொடர்ந்து நான் சொல்லவே கேளுங்கள். ஏனென்றால் அவர்கள் எதிர்வாதியினர் காலத்தை நான் தாங்களும் அதை நீங்கள் கட்சி வேண்டாம் 2 உறுப்பினர்கள் சார்ந்த ஒரு முடிவுக்கு வந்த கட்சியை விடுவோம். 2 உறுப்பினர்கள் சார்ந்த ஒரு முடிவுக்கு வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, நாங்கள் ஒரு வீட்டு கூட போட வாரம் இல்லை. அதுக்கு தான் நினைக்கிறோம். இந்த சரத்துள்ள ஆண்ட வரைக்கும் நாங்கள் என்ன ஒரு முஸ்லீம் பிரபுரண்டு வரைக்கும் அதை கொடுக்குறோம். வெறும் நீங்கள் கட்சி நாடுறாங்க கட்சி நாடுறாங்க திரும்ப திரும்ப ஆளாக வந்துட்டு நீங்க தயவு செய்து வருஷம் மாத்திரம் ஒரு குழு இது 6 மாதம் மாத்திரம் குழு இந்த வருஷம் 6 மாதம் இருந்தா இந்த குழு அடுத்த வருஷம் இன்னொரு பிரதிநிதிகள் வரணும். அப்ப ஆகவே இதை நீங்கள் சொல்ற அதே நியாயம் உங்களுக்கு பொருந்தாதா? எங்களுக்கு சொல்ற அதே நியாயம் 6 மாதத்துக்கு தான் எங்களையா இருந்துட்டு போனா உங்களுக்கு என்ன ஆகுது? சரி, உங்களோட 6 மாதம் எங்களை கேட்கிற எங்களையா இருந்து 6 மாதம் உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு நியாயம் உங்களுக்கு நியாயம். தயவு செய்து ஆதரவளிக்கிறதுக்காக ஒரு கண்ணில் பண்ணி ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறாங்க. நீங்கள் முதல்வராக அந்த இடத்திலே சரியாக நடப்பீர்கள் என்றால் இந்த வரைக்கும் நம்பும். அவர்கள் உண்மையிலேயே கட்சி ரீதியாக பார்ப்பதாக இருந்தால் நாங்கள் இபிடிபி கட்சிக்கு 2 ஆசனங்களை வழங்கி இருக்கின்றோம். அதே போன்று அவர்களுக்கு 2 வழங்கி இருக்கின்றோம். இது உண்மையிலேயே வீதாதாரம் படி பார்ப்பதாக இருந்தால் இது உண்மையிலே கபிலன் அவர்கள் தான் செய்யவராக இருப்பார். அந்த பொறுப்பை நாங்கள் அவரிடம் விட்டு விட்டால் இதற்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவு வரும் என்று நான் இருக்கிறேன். உறுப்பினர் சபையை தவறாக நடத்துகிறார். தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய உறுப்பினரை மாற்றி எடுத்துக்கிறாங்க. ஓப்பனா
சபைக்கு விட இல்லை. தங்களுக்கு கிடைத்த கிளமன் மார்ட்டின் நெல்சன் கௌரவ உறுப்பினர் பதவி தான் கௌரவ உறுப்பினர் மஜித் அவர்களுக்கு விட்டு கொடுத்துக்கே ஒழிய அங்க உங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தங்களுக்குள்ளே நியமித்துக் கொண்டார்கள். இப்ப கடைசி உறுப்பினரை நீங்கள் இபிடிபி கட்சியிலிருந்து வழங்குவதாக இருந்தால் அதே நியாயத்தை எங்களுடைய தென்னாய தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்க சொல்லி தான் நாங்கள் நான் அடிப்படை நீங்க சொல்ற நல்லது என்னடா சபையை நடத்த வேணும் நானே விட்டு கொடுக்குறேன் இதை விட்டு கொடுக்குறேன் சரியா நீங்க விட்டு கொடுக்குற குழு வேற, அது வேற, இது வேற, சுகாதார குழு நீங்க மராமத்து குழு. இப்ப நீங்க விட்டு கொடுத்தா அவர் அதுக்கு வந்தா பிரச்சனை சொல்லும். சரி, ஆனா சுகாதார வடிவா தெரியுது. தமிழ் கட்சி அனைவரும் பதவிக்கு செல்ல தெரியுது. தேசிய மக்கள் சக்திக்கு வெளியே கட்சி உறுப்பினர் முதல்வர்களே, இப்ப கட்சி பற்றி கதைச்சு நன்றோடைய நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் தெரிவு செய்யற ஒரு ஆளை போட்டு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்தா நல்லது. நான் இவ்வளவு நேரமும் சுமூகமாக வாக்கெடுப்பு இல்லாமல் இந்த குழுக்களை தெரிவு செய்யத்தான் என்னுடைய நோக்கமாயிருந்து இவ்வளவு நேரமும் ஒரு நாள் 3-4 நாள் அவங்களுக்காரையும் கலந்து ஆலோசித்து ஏற்கனவே இலக்குகள் இப்படியான ஒரு தெரிவுகள் முன்னாள் நிலையிலிருந்து இந்த சபையில வந்து குழப்பங்கள் உண்டு பண்ணாமைக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்தான் இப்படியான தெரிவுகளை ஒரு பட்டியல் பட்டி போட்டுதான் அந்த சபைக்கு கொண்டு செய்தவர். ஏற்கனவே கடந்த சபைகள்லாம் 2 முதல்வர் இருந்ததை நானும் இருந்தேன் அந்த சபையில். அப்ப அதற்கு அமைவாக தான் நானும் இப்படியான குழப்பங்களை சபைகளில் உண்டு பண்ணாம ஒரு ஜென்வலாக கூப்பிட்டு ஒவ்வொரு கட்சி தான் அந்த முக்கியமாக பிரதிகளோட கதைச்சு எல்லாரும் அந்த பேருக்கு அமைவாக தான் நடத்தாரு. இறுதியில் என்ன நீங்கள் எங்களுக்கெல்லாம் அதுதான் உங்களுக்கு 3 ரூபா என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் வாக்குவாதம் விட்டு கொண்டிருந்தார். நான் என்னால இது சம்பந்தமா எந்த முடிவு எடுக்கலாம் வாக்கெடுப்பு நீங்கள் ஒவ்வொரு இதையும் கேட்டும் நான் இந்த 3 குழுவிலையும் விட்டு கொடுத்து நான் மக்கள் நலன் சார்ந்து யாரையும் போட்டு இந்த இதை நடத்தி கொண்டு போகிறதுனால நான் இந்த 3 குழுவிலையும் நான் கிடையாது. அதே மாதிரி விட்டு கொடுப்புகளை இந்த சபையில வாக்கெடுப்புக்கு போய் நாங்கள் சின்ன ஒரு குழு தெரிவில நாங்கள் ஒரு வாக்கெடுப்புல ஒற்றுமை முதலாவது சபையில விஷயம் சில விட்டு சில இப்ப தர்சானந்தன் கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் நியாயப்பாடுகள் இருக்கின்றன. அந்த நியாயப்பாடுகளை கருத்துல கொண்டு ஏழுமண்டா இந்த சபையில இதன்படி ஒரு உறுப்பினரை இப்ப 6 உறுப்பினர் கட்டாயம் அந்த 6 உறுப்பினர் தானே இருக்கும். அப்ப ஏதோ ஒரு விட்டு கொடுப்ப நாங்கள் எல்லோரும் ஒரு சபையிலே இருக்கின்ற ஒரு அண்டத்தரவு என்ற வகையில் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுப்பேன். நான் இந்த விட்டு கொடுப்ப செய்ததுக்காக ஒரு 3 நிலையை கொடுப்பதை ஒரு விட்டு கொடுப்ப செய்து சபையில் ஒரு வாக்கெடுப்பு இல்லாமல் ஒரு கமிட்டியை போன் பண்ணுங்க. நான் மிகவும் தாழ்மையாக மக்கள் சார்பாக எங்களை மிகப்பெரிய அளவுக்கு மன கஷ்டத்தை உண்டாக்குறீங்கன்னா நாங்கள் தவறாக வழிநடத்துகிறோம், சபையை தவறாக திசை திருப்புகிறோம் சொல்லி எங்கள் மேலே நீங்கள் குற்றச்சாட்ட போறீங்க. கௌரவ உறுப்பினர் உதயஸ்ரீ அவர்களை நீங்கள் பிள்ளையான கருத்துக்களை முன்வைக்காதீர்கள். நாங்கள் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லி நீங்க சொல்ல முடியுங்கன்னா நாங்கள் இந்த கருத்தை சொல்ல முடியாது. இப்ப கௌரவ நீங்களே சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க முதல்வருடைய கௌரவ விளம்பு அவர்கள் சொல்றாரு எங்களுக்கு பதவியே தேவையில்லை, நீங்க யாருக்கும் கொடுங்க. அப்பவே நீங்க சரி ஓகே
இப்ப நீங்கள் வேண்டாம் இப்ப கௌரவ உறுப்பினர் உதயநிதி அவர்களே அவற்றை குழு நீங்க பிள்ளையான வழியை காய்ச்சோம்னா கௌரவ உறுப்பினர் அவற்றை குழு மராமத்து குழு இப்ப நடந்துட்டு சுகாதார குழு நீங்க நான் நன்மையா கண்டிக்கிறேன் சொன்னாங்க ஒருத்தர் கருத்து சொல்லி நீங்கள் சபையை தவறாக வழி நடத்துகிறோம் என்று திரும்ப இதைத்தான் சொல்றீங்க. தயவு செய்து எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது. நாங்கள் சொல்ற கருத்துக்கள் இருக்கிற நியாயத்தன்மையை பாருங்கள். ஆனால் உடனடியாக எடுத்த வீச்சுக்கு நீங்க சொல்லாதீங்க. நாங்கள் தவறாக சபையை திசை ஒன்றுமே தேவையில்லை நான் சொல்றேன். இப்ப உள்ள நடந்து இருக்கு. ஒரு நிமிஷம் கௌரவ சரத்துல்லா அவர் இளங்கோ கௌரவ உறுப்பினர் இளங்கோ அவர்கள் தான் பாபசாகி மராமத்து குழுவிலிருந்து இப்ப அவர்கிட்ட பேரா நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுறோம். நாங்கள் இளங்கோ இல்லைன்னா இளங்கோ ஜனநாயக கட்சி அத்தனை பேரும் இதுக்கு முடிவு அப்படி என்று சொல்லி சொன்னார். சபையை நடத்துங்க. நாங்கள் இந்த பதவி ஆசிரியர்களுக்கு நாங்கள் இந்த வந்து இருக்கிறோம். மக்கள் சேவைக்காவடியாக நாங்கள் வந்திருக்கிறோம். தயவுசெய்து எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் சபையை சண்டை பிடிக்காம ஒற்றுமையாக 45 பேரும் ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும் உண்டான என்கிற கொள்கை எங்களை எழுதினார். முதல்வர்களே, முதல் நடந்த தேர்தலில் முதல்வர் தெரிவு தேர்தலில் நேரடியாக இந்திய ஜனநாயக கட்சி தங்களுக்கு வாக்களித்து தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். அந்த நேரம் இது சிறப்பாக இருந்து இங்கே தோற்றுள்ள எதிரொலி தற்பொழுது தெரிகின்றது. நாங்கள் அன்று நினைத்திருந்தால் கூட இன்னும் மிகப்பெரிய பதவிகளை பெற்றிருக்க முடியும். ஆனால் எங்களது தலைமை சொன்ன விடயம் எந்த இடத்திற்கும் நாங்கள் எந்த பதவியையும் கேட்க வேண்டாம் என்றும் ஆதரவை மட்டும் மக்களின் சேவைக்காக ஆதரவை மட்டும் வழங்குமாறு தான் தலைமை சொன்னதாக கூறப்பட்டது. அந்த வகையில் தற்பொழுது எமது கட்சி எடுத்த முடிவு மிகவும் பாராட்டத்தக்கது தெரிவிக்கிறோம். கௌரவ முதல்வர் அவர்களே, நான் இதுவரையும் நடந்தவற்றை பார்த்து கொண்டிருந்தேன். எழுந்திருந்து கதைங்கள எல்லாரும் மயக்க போட்டு நிக்கிறீங்க. அதாவது எங்களோட கௌரவ வசி அவர்கள் கூறிய போன்று இந்த எங்களுடைய தலைமைப்பிடம் ஏற்கனவே இந்த ஆட்சி அமைப்புக்கு நாங்கள் விட்டு கொடுத்தோம். அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதே போன்று எங்களுடைய இந்த சபையில் தேவையில்லாமல் அந்த அவர் கூறிய அவர் சொல்லி வாய்மூடையில திரும்பவும் சண்டை தான் வருது. ஆகையினால நானே சொல்றேன், நான் விட்டு தாரேன். நான் மட்டும் இல்லை, இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 4 பேரும் விட்டு தருகிறோம் என்பதை இதுதான் முடிவு. நீங்கள் விரும்பியவர்களை தெரிவு செய்து சபையை நடத்துங்கள். தயவு செய்து சண்டை பிடிக்கிறோம். கௌரவ முதல்வர்களே, அப்படி செய்த தவறு எல்லா கட்சியும் உள்ள எடுக்க வேண்டிய நான் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்னாலும் அவருடைய போட்டி அந்த இருவருக்குமாக பிரித்தபடியா இருவருக்கும் 2 உறுப்பினர் கொடுத்தது நாங்கள். அந்த வகையில இந்த 2 உறுப்பினரை திருவிழாச்சீட்டு மூலம் தெரிவு செய்யுமாறு தேவை கேட்டுக்கொள்கிறேன். நாங்க ஏற்றுக்கொள்ள இல்ல வாக்கெடுப்பு வேணாம், திருவிழா மூலம் தெரிவு செய்யப்பட இல்ல குழுக்கள் இது வாக்கெடுப்பு இல்லை. அந்த குழுக்கள் அது 2 பேரை மாற்றமானது.
மக்களுக்கு கொடுங்கோ. நாங்கள் எதுக்கும் விட்டு கொடுக்க தயாராகத்தான் இருந்தாங்க. ஆனால் போட்டி ஒன்று வர்றபடியால் 13 ஆசனம் பெற்றவைக்கு 5 அமர்வு கொடுக்குறீங்க. அதே மாதிரி 12 பெற்றவைக்கு 5 கொடுக்குறீங்க. சட்டத்தின்படி 10 தேசிய மக்கள் கட்சி இருந்தபடியால் 4 உறுப்பினர்களே முதல்வர் பிரிவில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இவர்கள் சொல்வது போல் கட்சிக்கு நாங்கள் விகிதாசாரத்தில் வழங்கப்பட்டிருக்கலாம். அன்று அவர்கள் அனைவரும் எதிர்த்து நின்று நாங்கள் செய்வதற்கு நீங்கள் இருந்து கலைப்பது ஒரு போலித்தனமான கலை. ஒரு காலம் நீங்கள் உண்டாக உண்மையை ஒன்று குழுவிலும் ஒழுங்காக ஒழுங்கு வேலை செய்ய முடியாது. நான் நாற்பத்தஞ்சு பேரும் ஒற்றுமையாக நின்று இந்த சபையை நடத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். போட்டி போடுவதற்கு வர இல்லை. ஆனால் போட்டி எங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்ப எங்களுக்கு 10 இடம் கிடைத்தா எங்களுக்கு 4 இடம் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற முடியாது. ஒற்றுமையாக கேட்கிற முடியாது. நாங்கள் எதிர்த்து கேட்கிறோம். எல்லாரும் விட வருவோம். நீங்க நடத்துங்க. ஏனென்றா மக்கள் பார்த்து சண்டை பிடிக்காது பாசம் மக்கள் அதான் கை செய்த கூட நடக்குது. எனக்கு அசிங்கமா இருக்குது. மக்கள் பார்த்தோம் இருக்கணும். வீடியோக்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமா காய்ச்சோம் இருக்க மாட்டேன் இருக்கும். ஆனால் தயவு செய்து உறுப்பினர் தர்சானந்தவர்களும் அப்போது சொன்னீங்க, நாங்கள் எங்களுடைய ஆக்களை மாற்றுவது மட்டுமில்லை, இந்த கட்சி சார்பாக இந்த முடிவெடுத்தாப்புல எங்களுடைய ஒரு தெரிவு செய்யாமல் தான் விட்டுருக்கிறோம். இப்ப இதுக்கு தீர்வு வரணும்னா நீங்க இந்த ஒவ்வொரு குழுவுக்கும் பக்கத்துல இருந்து அந்த கட்சி ஆக்கள் போடணும். என்னென்ன பல பேர் புது ஆக்கள் எந்த கட்சியில வந்தது ஒன்றும் தெரியாது. நீங்க ஒவ்வொருத்தையும் கட்சியில பேரை போட்டு நான் நிதி குழுவில இந்த கட்சியில இத்தனை பேர் இருக்கணும், மராமத்து குழுவில இந்த கட்சியில இத்தனை பேர் இருக்கணும், சுகாதார குழுவில இந்த கட்சியில இத்தனை பேர் இருக்கணும் போடுங்க. அதுக்கு பிறகு கடைசியா வார இடத்துக்கு நாங்க எங்களை கொண்டு போட மாட்டாலும் கேட்கல. அதுதான் சொல்ல வாரம். எங்களை கொண்டு 4 விலைக்கு கௌரவ உறுப்பினர் கவிஞர் அவர்களே போல 3 குழுவிலும் உள்வாங்கி இருக்கிறோம். பேர் வாசிக்கிறோம். நிதி குழுவில தன்னோடான பிரதீபன், தேசிய மக்கள் சக்தியில சுந்தரமூர்த்தி கபிலன், மராமத்து குழு நெல்சன் இடத்துக்கு மஜித் ஜோய்ஸும் இருக்கிறார். 3 குழுவிலும் 3 பேரையும் உள்வாங்கி இருக்கிறோம். அது சரி, அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு உண்மையா முதல்வர் அவர்களே இந்த கணிப்பின் படிப்பு எல்லாரும் கதை கேட்க நாங்களும் போய் எங்களோட மக்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க மட்டும் வாங்க முடியும் உங்களுக்கு தானே 4 வந்திருக்கோம். ஆனா அந்த 4வது நாங்கள் என்ன செய்து நாங்கள் செய்யறோம் என்று சொல்லி நாங்க உங்கள்கிட்ட கேட்க இல்லையா, நிலைமையா உலகப்படுத்துறோம். மக்களும் பார்த்து இருக்கணும். நாளை மக்கள் கேட்கலாம் தானே, அவையெல்லாம் சண்டை பிடிக்கணும் இருக்கு. எங்களை பொறுத்தவரை சபை சுமூகமா நடக்க வேணும். 4வது நாங்க விட்டு நாங்கள் அதாவது 4வதுக்கு இன்னொரு ஆளை போடுவோம் தான் சொல்றோம். அந்த நபரை சுமூகமா போட முடியல என்று சொல்லி சொன்னா நேரடியாக நீங்க சபை தான் இருக்கிற முடிவெடுக்கிறதுக்கு இதுல வாக்கெடுப்பு போட்டுக்கு ஒன்னு அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு வைங்க. வாக்கெடுப்பு வைக்கிறதா 2 பேருக்கும் ஒரு வாக்கெடுப்பு வைக்கலாம். கௌரவ முதல்வர்களே, கௌரவ உறுப்பினர் கவிஞர் அவர்களுடைய கருத்தின்படி 4 பேரையும் இந்த 3 குழுவுக்கு போடணும் இல்ல, குழுவுக்கு ஒரு ஆளை போட்டு 4வது சந்தர்ப்பத்தில் வேற வேற குழுல கொடுக்கலாம். அதான் நீங்க சொல்றீங்க வேற வேற குழு இருக்கு. ஆக 4வது கொடுக்கறது உங்களுக்கு வேற குழுல சந்தர்ப்பம் இருக்குதா? அதே போல இபிடிபி இந்த 3 குழுவில நீங்க குறிப்பா ஒரு கட்சி தான் அதை எடுத்து வச்சு கொண்டிருக்கீங்க. என்ன விஷயம் செய்கிறது? நீங்க ஒரு கட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறதா? நான் கொடுக்கணும்னு சொல்லி அனைவருக்கும் சரிசமமா போடுமென்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவைக்கு 3 கொடுக்க எங்களுக்கு 3 தாங்க. அப்ப கொடுக்கறது நாங்கள் போட்ட இடங்கள்ல இப்ப முக்கியமா கூடுதலான ஆசனங்கள் பெற்றவர்களுக்கு கூடுதலாக கொடுத்துட்டு 1-2 இடாலி வரைக்கும் சின்ன சின்ன விட்டு கொடுக்கணும் பாரு. அது மாதிரி தான் நாங்கள் போறது. அவைக்கு தான் கொடுக்கணும், வேணா ஈபைக்கு தான் கொடுக்கணும். அப்படி நீங்க அந்த பிள்ளையார் நம்ம கௌரவ முதல்வர்களே, நான் சொல்வதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 3 குழுவிலையும் தமிழர் கட்சி இடம் இருக்கிறது, தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் இருக்கிறது, 3 குழுவிலையும் தேசிய மக்கள் சக்திக்கு இடம் இருக்கிறது, அதே போல தியான கட்சிக்கு இடம் இருக்கிறது, தெளிவோ கட்சிக்கு இடம் இருக்கிறது. ஆனா எங்களுக்கு 2 குழுவில தான் இடம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 2 பேருக்கு
ரெண்டு பேரும் உறுப்பினரும் தெரியும். வாக்கு போடுங்க மெட்டெல்லாம் சரியா தானே இருக்கு. எல்லாமே சரியா தானே இருக்கு. கௌரவ உறுப்பினர் தர்ஷாந்த நகரே நீங்க சொன்ன டெலிபோனும் யாரை டெலிபோன் முதல்வர் தெரிவின் போது ஒரு அணியாக முதல்ல தெரிவிப்போது பார்க்க போனால் அந்த 19 பேருக்கு ஒரு ரேஷியோ 16 பேருக்கு ஒரு ரேஷியோ பிரிக்க முடியுமா என்கிற தங்களுடைய பிரதிநிதி இருக்கு. கௌரவ உறுப்பினர் நீங்கள் தர்ஷாந்த நீங்கள் கேட்டீங்க டெலிபோனும் யானைக்கும் கொடுத்துருக்கீங்க. டெலிபோனும் யானையும் 2 பேர் 2 கட்சி 2 குழுக்கள் 3 குழுக்கே இல்லை. நீங்கள் எல்லாம் அதுக்கு கொடுக்கணும் உறுப்பினர்களே இல்லை. நீங்கள் அப்படித்தான் அவர்கள் இருக்கிற பதவி கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்பொழுது இளமக்கள் ஜனதா கட்சி 3 கொடுத்தே அவர்கிட்ட நிற்கிறதுக்கான காரணம் என்ன? கௌரவ உறுப்பினர் பராமத்து குழுவில் கௌரவ உறுப்பினர் 2 பேரும் கொடுத்தாச்சு. மூன்றாவது உறுப்பினர் எந்த அடிப்படையில் அவைக்கு கொடுத்துறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு பதவி அவசரம் இல்லை. முதலே சொன்னாங்க எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பதவி அவசரம் முதலே தமிழ் தேசிய கூட்டணி போல இருப்போம். எங்களுக்கு பதவி தர வேண்டும். எங்களுக்கு தேவையில்லை. என்னன்னா மக்களுக்காக வேண்டி மக்கள் நலத்துக்காக வேண்டி உறவுகளுக்காக வேண்டி நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தரணும். இப்படி எங்களுக்கு இந்த குழுக்களில் இருந்து நாங்கள் இதை வளர்த்து கொண்டுள்ளோம். சண்டை பிடிக்காமல் மேல நடத்த முடியும். அதே நியாயத்தை எங்களுக்கு செய்கிறார். மூன்றாவது உறுப்பினர் என்ன அடிப்படையில் உங்களுக்கு கௌரவ உறுப்பினர் தர்ஷாந்த நகரத்தில் எல்லாரும் வழிகள் அந்த சார்பாக உங்களை நாங்கள் நிதிக்குழுவிலே இருக்கிறது, பராமத்து குழுவிலே இருக்கிறது. அவர்களுக்கு நிதிக்குழு நீங்க நேரடியா வெற்றி பெற்ற உறுப்பினர். அதே மாதிரி திரும்ப இப்ப ஈசனுக்கு தலை சொன்னீங்க. அவருக்கு நாங்கள் பராமத்துக்குள்ள சந்தோஷம் கொடுத்தோம். அதை விட நீங்க வேண்டி பெற்றிருக்கோம். உங்கள்ட்ட இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறதுனால நாங்கள் வெங்கட் நீங்கள் இப்ப என்ன அந்த அவருக்கு கொடுக்க கூடாதுல அவருக்கு கொடுக்க கூடாது. அவருக்கு கொடுக்கறதுனால நீங்க அவருக்கு கொடுப்போம். என்ன வழிமுறையோ அதற்கு கழிச்சிருந்தானே அந்த கதையை வச்சு கூட இந்த முடிவு எடுக்க சொல்லணும். அவ்வளவுதான் முடிவெடுத்து சொல்லுங்க. நாங்கள் 2 பேருக்கும் வாக்கு எடுக்கப்படுவோம். மேயர்களே கட்சி சார்பில் சொல்றதாக சொன்னா எங்களை கட்சியை விட கட்சிக்கு ஓட் கூடி எடுத்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிலை சொல்றேன். நாங்கள் 2 வட்டாரங்களை வெற்றி பெற்றவர்கள். 26 வட்டாரங்களில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு பின்தளவாத பட்டியல் வந்தவர்கள் இல்லை. வீராசார உறுப்பினர்கள் சட்டப்படி உறுப்பினர்கள் இதுல வீராசாரம் வேற நேரடி வேறு என்று இல்லை. உங்களை விட டோட்டல் ஓட்டை விட ஈழமக்கள் எண்ணெய் கட்சிக்கு டோட்டல் ஓட்ஸ் கூட. முதல்வர் அவர்களே, அந்த 4வது சீட் வந்து தேசிய மக்கள் சக்திக்கான தானே. நாங்களே ஒருவரை எங்கள் பகுதியிலிருந்து ஒருவரை தெரிவித்தால் அனைவரும் ஆதரவு
10க்கு 4 சொன்னால் 16க்கு நாங்கள் கௌரவ உறுப்பினர் ஈசன் அவர்களே, நீங்களும் கூப்பிட்டாங்க இந்த குழுக்கள் சம்பந்தமா கதை கேட்க நீங்க சொன்னபடியா நாங்க கேட்டனால நீங்க கூட்டணியாக பேசுறீங்க. இல்ல தனிக்கு கொடுக்கறவங்க தனியை தனி தான் முடிவு வருது. இந்த கூட்டணி வந்து எலெக்ஷன் முதல் கூட்டணி நாங்கள் கேட்கறாங்க. இந்த கூட்டம் அப்போட்டு பக்கத்தில் அவர்களுக்கு ஒவ்வொரு பேசணும். கௌரவ உறுப்பினர் நிசாந்தன் அவர்களே, நான் உங்களை நல்ல பண்பாக கூப்பிட்டு எல்லோரும் கதை கேட்க நீங்க சொன்னீங்க நாங்க கட்சி தனிய பேரவையா நாங்க எடுக்கிறோம். நீங்க அவர்களை கூப்பிட்டு கதைங்க வந்து உங்களுக்கு 3 ஆசனம் தான் தந்திருக்கிறோம், ஒதுக்கி இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் உங்க எங்க சங்க கட்சிக்கு 2 பேர் வரை கொடுத்திருக்கிறோம். நியாயமான முறையில நாங்கள் அந்த 2 பேர் தெரிவு செய்திருக்கிறோம். நீங்க 14 பேரா வந்து நீங்கள் கேட்ட உடனே நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள் அடிப்படையில் நாங்களும் கட்சியை தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் 3 பேர் தான், நீங்கள் 3 பேரை படிக்கணும். அந்த 3 பேரை நாங்கள் வந்தோம் இவர்களுக்காக அந்த கட்சியினர்களுக்கு 2 ஆசனத்தையும் பிஜேபிக்கு 3 கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசனத்தை கொடுக்கணும் தான் உங்களுக்கு 2 குழுவிலும் மராமத்து குழுவிலும் நிதி குழுவிலும் 2 உறுப்பினர் உங்களுக்கு 3 பேர் கௌரவ உறுப்பினர் நிசாந்தன் அவர்களும் உங்களுக்கு 3 குழுவிலும் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கு. சரி, நீங்கள் அவருங்க இப்ப என்னங்க போராளிகள் சங்கு சின்ன சம்பந்தமாக நாங்க 2 இதுவரை கொடுத்திருக்கிறோம். அதற்கு மராமத்து குழுக்கும் நிதி குழுக்கும் கொடுத்திருக்கிறோம். ஏனைய ஒரு குழுக்கும் தொடர்ச்சி தான் இப்ப விடாம கட்டம் பிடிச்சு சண்டையில் நிற்கிறோம். அடுத்ததுல நாங்களும் விடுதலை பிடிக்க சண்டையை பிடிச்சோம் நிற்கிறோம். சண்டை இல்லாமல் சமாதானமாக நாம நடத்துறோம். இப்ப நான் வந்து கேட்கிறேன், இப்படி ஒரு இது வந்தபடியா இளமக்கள் ஜனநாயக கட்சி தங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொன்னீங்க. அதை மிச்சாளர்கள் பிரித்து கொடுத்து சபையை கொண்டு போக வேண்டியதால இது திருப்பி போய் கொண்டு முடியா. அப்ப இத அதே வேணாம் அந்த அப்படி முடிக்கல, என்ன முடிக்கல சார் உறுப்பினர்களையும் முடியல. சம்பந்தமாக தேனி விடவில்லை கலந்து யாழ் மாநகர சபையின் கன்னி அமர்வு இன்றைய தினம் யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் இடம்பெற்றது.